கேமரா எனேபிள் சார். திலீப் சார். சதீஷ் சார் வணக்கம். கருணை சார் உங்களுக்கு எனேபிள் பண்ணணுமோ சார்? பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார், எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க சார்? சதீஷ் சார் மைக் ஆஃப்ல இருக்கு, பேசுறீங்க, மைக் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணி. ஆனந்தகரன் மட்டும்தான் நல்ல செட்டப்ல உட்கார்ந்துருக்காரு சார். அவரு இன்னைக்கு அவர் தான் சார் ஹீரோ. ஓகே ஓகே சார் எனக்கு இன்னும் ஷேர் ஆப்ஷன் எனேபிள் ஆகல சார். சார் பிரசன்டர் ஆக்கி விடுங்க சார். சார் ஆக்கிருங்க. இந்த ஒரே நிமிஷம் சார், இந்த உங்களுக்கு பண்ணிட்டு சார். அனந்தகரன் சார் பாருங்க. இன்னும் வரல சார், எனேபிள் ஆகல சார். பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ ஓகே சார். தான் பாரு. ஓகே எனேபிள் சார். பண்ணே இத ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க சார்? நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். கரெக்ட் தானே? ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்ல. கழுத என்னோடது அவங்க கேக்குறது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே சார், பேசிட்டே இருக்காங்க. ஓகே. அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள், வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். மனோகர் சார். சார் பிரேக் ஆகல, பேசலாம். சார் ஒரே நிமிஷம். சார் கேக்குதாங்க சார்? இப்பதான் கேக்குது சார். சார் கேக்குது, கண்டினியூ பண்ணுங்க சார். உங்கள் அனைவரையும் இனிய காலை பொழுது வரவேற்கின்றேன். ரமேஷ் மனோகர் சார் ரெக்கார்டிங் முடிந்தா ரெக்கார்டிங் போட்டு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேசிய அளவில் 3 விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியரும் அருமை நண்பருமான திலீப் சார் அவர்களை இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சார் திலீப் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. கேக்குதா நான் பேசுறது? ஆடிபிளா? உங்களோட அனுமதியோட இன்றைய நிகழ்வை துவங்கலாம் என்று நினைக்கின்றோம். முதலாவது நிகழ்வாக வரவேற்புரை மரியாதைக்குரிய தேசிய விருதாளர் கருணைதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்நிகழ்ச்சியானது சார் கேக்குதா? பேசுறாப்ல சார் கேக்குது கண்டினியூ பண்ணுங்க சார். நிகழ்ச்சியானது ஆசிரியர்கள் அனைவருக்கும் தொழில்நுட்ப பயிற்சியானது சிறந்த அளவில் வழங்கப்பட வேண்டும் என்ற முன்னெடுப்போடு இந்த பயிற்சியினை ஆரம்பித்து இருக்கிறோம். முதலிலே இந்த பயிற்சிக்கு ஆதரவு அளித்து இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு நாங்கள் திட்டமிட்டவுடனே இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்தாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு மனமுவந்து தங்களுடைய பொன்னான விடுமுறை காலத்தையும் எங்களுக்காக வருகிறோம் என்று மனமுவந்து பயிற்சிக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொடுக்கக்கூடிய கருத்தாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய சிறப்பு அழைப்பாளர் சிகரம் சதீஷார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். நாங்கள் கேட்டவுடன் அருமையான இந்த பயிற்சியினை நடத்தி தருவதற்கு வருகை தந்து சிறப்பித்த சிகரம் சதீஷார் அவர்களை இந்த பயிற்சியின் சார்பாக வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே தங்கள் நிறைய கருத்துக்களை எடுத்து செல்ல இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கான காரணம், இந்த பயிற்சியானது ஆசிரியர்களுக்கு சிறந்த முறையில் வழங்கப்பட்டு உள்ளது என்பதற்கும் இந்த பயிற்சியால் நிறைய ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்ற நோக்கத்துடனும் இந்த ஆசிரியர்கள்
இந்த பயிற்சியிலே கலந்துள்ளீர்கள். ஆரம்பித்த ஒரே ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த பயிற்சியிலே இணைந்துள்ளீர்கள் என்பது கூடுதல் சிறப்பு. இந்த பயிற்சியினுடைய கூடுதல் சிறப்பு. இந்த பயிற்சியானது உங்களுடைய தொழில்நுட்பத்திலே வகுப்பறையிலே செயல்படக்கூடிய பல மாற்றங்களை நிகழ்விக்கும். அந்த மாற்றங்களை கண்கூடாக நாங்கள் கண்டிருக்கிறோம். கொரோனா காலத்திலிருந்து இந்த பயிற்சியினை ஆசிரியர்களுக்கு அளித்து வருகிறோம். பல ஆசிரியர்கள் எங்கு சென்றாலும் சார் உங்களுடைய பயிற்சியானது சிறந்ததாக அமைந்தது, இதனால் வகுப்பறையிலே பல மாற்றங்களை எங்களுடைய வகுப்பறைக்கு எடுத்து சென்றிருக்கிறோம் என்று ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அத்தனை ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என வரவேற்று இப்பயிற்சியினை துவக்கி வைக்குமாறு, அதே போல் இந்த பயிற்சியினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற ரமேஷ் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த பயிற்சிக்கு சிறந்த ஒத்துழைப்பு நல்கி வரும் மனோகர் சார் அவர்களையும் வருக வருக வரவேற்று இந்த பயிற்சியினை நடத்தி தருமாறு அனந்தக்கண்ணன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கனவு ஆசிரியர் மற்றும் மாநில நல்லாசிரியர், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர், இந்த பயிற்சியினை சிறப்பான ஒரு நிகழ்வாக நடத்தி தருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன் சார். அடுத்ததாக சிகரம் சதீஷ் சார் அவர்கள் சிறப்புரை ஆற்றுமாறு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி சார். மன்னிக்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய திலீப் சார் அவர்களை தலைமை உரையை ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பயிற்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற, தன்னுடைய பெயரிலேயே சிகரத்தை வைத்துக்கொண்டு ஆசிரியர்களை சிகரம் தொட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிகரம் சதீஷ் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக நன்றி. ஆசிரியரின் மனதை தொட்டு ஆசிரியர் மனசின் மாவட்ட மற்றும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து மாநிலத்திலே மிக சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஆசிரியர் மனசில் படுகின்ற அனைத்து ஐயங்களுக்கும் விடை தருகின்ற ஒரு அஞ்சலகமாக இருக்கக்கூடிய அந்த நிலை ஆசிரியர்களில் ஒருவர் என்கின்ற பெருமையோடு அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நன்மை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த பயிற்சியை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய மூவர் என்றால் மும்மூர்த்திகள் என்று சொல்லலாம். வழக்கமா 3 மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓஸ் சொல்லுவாங்க, சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு, கூகுள், மைக்ரோசாஃப்ட் அண்ட் சத்தியம். இத சத்தியம் சிவம் சுந்தரம் அந்த மாதிரி இந்த பயிற்சியை 3 நபர்கள் ஒருங்கிணைத்து இந்த பயிற்சிக்கு முன்னெடுப்பாக எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ரமேஷ் சார், கருணைதாஸ் மற்றும் மனோகர் மூவர் அணி மூவேந்தர்களாய் இந்த பயிற்சியை தொடங்கி இருக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பயிற்சியாக, எப்பொழுதும் ஆன்லைன் பயிற்சியில் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஆஃப்லைனில் மாணவர்களுக்கு பயன்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள், இங்கே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே நிச்சயமாக தன்னார்வம் கொண்டவர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. பிகாஸ் யூ ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டட். அதனாலதான் இந்த பயிற்சியில எல்லாருமே கலந்துகிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரியலி ஹேட்ஸ் ஆஃப். நம்ம ஆசிரியர்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தாலும் அதை எடுத்து சென்று வகுப்பறையில் மிக சிறப்பாக பயன்படுத்தி அதனுடைய ரிசல்ட்ஸ் சொல்லுவாங்க. அது மாணவர்களுடைய தேர்ச்சியாகலாம், வாசித்தல் திறனாக இருக்கலாம், அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கலாம். இந்த 3 விஷயத்துக்கு தான் நம்ம எல்லாருமே பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அது தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக எளிதில நம்ம அடைய முடியும். நிச்சயமா இங்க இருக்கிற கலந்துகிட்டு இருக்க ஆசிரியர்களுமே நிச்சயமா கருத்தாளர்கள் தான். இந்த குழுல இந்த பயிற்சிகளுக்கு அடுத்ததா நீங்கள் வகுப்பறையில் தொழில்நுட்பத்தை கொண்டு செய்கின்ற மாற்றங்களை பகிர்வதற்கு இந்த குழுவும் ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். இந்த பயிற்சியை வழங்குகின்ற கருத்தாளர்கள் அனைவருமே நம்மில் ஒருவர் என்பது போலதான் நாங்களும் ஆசிரியர்கள். நாங்கள் வகுப்பறையில் பயன்படுத்துகின்ற சில தொழில்நுட்பங்கள் அந்த நேரத்துல மிக பெரிய மாற்றத்தை, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு வகுப்பறையில மைக்ரோஸ்கோப்ல லென்ஸை கிளீன் பண்ணி பார்த்தேன். எனக்கு கண்ணுக்கு அந்த ஆனியனை உரிச்சி வைக்கும் பொழுது தெரியல.
சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மொபைலை எடுத்துக்கிட்டு இந்த மொபைல் கேமராவை அந்த லென்ஸ்ல வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை படம் பிடிச்சப்ப அந்த போட்டோவை நான் அதுக்கு அடுத்து பிபிடி பிரசன்டேஷனா மாத்தி ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையான்னு கூட நமக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு மாணவர்கள் வந்து சொல்றதை நம்ம பார்த்துருப்போம். அப்ப அதை டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்பா மாத்தாமையே நம்முடைய மொபைல் போனை வச்சு அந்த விஷயத்த வந்து கேப்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் ஒவ்வொரு இடத்துலயுமே நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. எந்த ஒரு தொழில்நுட்பமா இருந்தாலும் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் ஆக்கம் அழிவு ரெண்டுத்துக்குமே பயன்படும். ஆக்கத்தினுடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக பல்வேறு மாற்றங்கள் அதுல இருந்து வரும். இந்த பயிற்சியை முன்னெடுத்திருக்கிற மூவர் அணிக்கும் இந்த பயிற்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இருந்து நல்லதொரு கருத்துக்களை வந்து கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற சிகரம் சதீஷ், எனக்கு தெரிஞ்சு எழுத்தாளரும் கூட, கவிஞரும் கூட, பன்முக சிந்தனையாளரும் கூட, இவர் கொடுக்க போற அந்த நல்ல பேச்சுக்கு முன்னாடி நான் நிறைய நேரம் எடுத்துக்காம இன்னைக்கு கருத்தாளராக வந்திருக்கக்கூடிய ஆனந்த கண்ணனை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் பெயரிலேயே ஆனந்தத்தை வந்து வைத்திருக்கிறார். அவர் முகத்தை பார்த்த உடனே எல்லாருடைய கஷ்டங்களும் தீர்ந்து விடும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஜாய்ஃபுல் லேர்னிங் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். எப்பயுமே நான் ஃபர்மா பிலீவ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில இருந்தால்தான் கற்றல் என்பது ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்கவே முடியாது நம்ம மாணவர்களுக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் மாணவன் ஏத்துக்கிட்டாதான் அது நடக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பெயரோட ஆனந்தத்தை தன்னகத்தை கொண்ட கண்ணன் அவர்கள் வந்து தகவல் தொழில்நுட்பத்துல நாங்க எல்லாருமே ஒன்னாவே பல வருஷமா பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில அவருடைய எக்ஸ்பர்டைஸை இன்னைக்கு கொடுக்க இருக்கிறாரு. முதல் அமர்வுல, மாலை அமர்வுல நான் தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்க இருக்கேன். இந்த முதல் அமர்வே வந்து 1000 miles of journey starts with the first step அப்படின்னு சைனீஸ் ப்ராவர்ப் சொல்லுவாங்க. சோ முதல் நிகழ்வே வந்து ஒரு அருமையான கருத்தாளரோட இந்த பயிற்சி தொடங்க இருக்கு அப்படின்றப்ப, சோ இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து எல்லா ஆசிரியர்களுக்குமே பயனுடையதா இருக்கும். நாம எடுத்துக்கிற இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச சில விஷயம் இருந்தாலும் தெரியாத பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். a teacher is an evergreen learner அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கற்றலுக்கு வந்து என்னைக்குமே முடிவே இருக்காது. நம்ம கத்துக்கிட்டே இருப்போம். கத்துக்கிட்டதை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நேற்று கூட எங்க தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றவர் ரொம்ப வந்து உருக்கமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து மகிழ்ச்சியா தான் ஓய்வு பெறேன். நான் என்னுடைய கற்பித்தல் பணியில இருந்த வரைக்குமே வந்து மறுநாள் நான் வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாள் இரவு முழுக்க பையன் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல முடியாம நான் திகச்சிடக்கூடாதுன்றதுக்காக முன்னாள் முழுவதுமே தயாரிப்போட இருப்பேன்னு சொல்லிட்டு 60 வயதுல ஓய்வு பெற ஒரு தலைமை ஆசிரியர் சொல்றாருன்னா, நாம ஒவ்வொரு நாள் அடுத்த நாள் மாணவனுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி தயாரிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மே மாத அந்த முழு 30 நாளையும் நாம் அடுத்து வருகின்ற கல்வியாண்டுக்கு ஒரு தயாரிப்பாக இந்த 30 நாளையும் பயன்படுத்தி நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்துவோம் என்கின்ற அந்த சிந்தனையோடு என்னுடைய துவக்க உரையை நான் முடிக்கின்றேன். தொடர்ந்து சிகரம் சதீஷ் அவர்களை பேசுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சார், மனோகர் சார், அது நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க சார். உள்ள இது பண்ணுங்க சார், அலோவ் பண்ணுங்க சார். ஓகே சார், இந்த வெயிட் அலோவ் அது பண்ணுங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. சரவணன் சார் அங்கதான் இருக்கிறாரு. எல்லாரையும் அலோவ் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், சரவணன் சாரை கொஞ்சம் எனேபிள் பண்ணி விடுங்க. நம்ம சிகரம் இல்ல சதீஷ் சார் இல்ல இல்ல, நீங்க முதல்ல அலோவ் பண்ணுங்க. அவர் வெளில தான் இருக்கிறாப்புல. எல்லாரையுமே உள்ள வர அதாவது நீங்க அலோ அலோ ஆள் ரமேஷ் சார், கொடுத்துருங்க. சொல்லுங்க சார். சதீஷ் சார் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கண்டினியூ ஆமா, பண்ணலாம். ஓகே 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 சார், ஓகே, தேங்க்யூ. அதான் சார். சார், அருமையானது ஒரு தலைமுறை உரையாற்றிய நம்மளோட அருமை நண்பர் திலீப் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். திலீப் சாரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே தேசிய அளவில் 3 விருதுகளை பெற்ற ஒரே ஆசிரியர் அவர் தான். அவருடைய தலைமையில நம்ம இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வை துவங்கி இருப்பது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி. சார், மிக்க நன்றிங்க சார். அடுத்தபடியாக சார் சொன்னது போல நம்மளுடைய அரசிற்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடிய சிகரம் சதீஷ் சார் அவர்கள் அடுத்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு சின்ன வாழ்த்துறை மட்டும் திரு சரவணன் சார் லைன்ல இருந்தா சார்
சரவணன் சார் இருக்கீங்களா? சார் அவர் வெளியில தான் இருக்காரு. ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். எண்ட் ஆஃப் த செஷன்ல சாரை பேச வச்சிருவோம். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திலீப் சார் சொன்னது போல நம்முடைய கவிஞர், எழுத்தாளர், பன்முகத்திறன்மை கொண்ட நம்முடைய சிகரம் சதீஷ் சார் அவர்களை டீச்சர்ஸ் டிஜிட்டல் டீம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். தங்களுடைய சிறப்புரையை அவர் துவங்குமாறு அன்போடு உங்கள் சார்பிலும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். டீச்சர்ஸ் டிஜிட்டல் டீம் நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் வழியிலான தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ரமேஷ் சார் உள்ளிட்ட மனோகர் சார், கருணிதாஸ் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று ஒரு மிகச்சிறந்ததொரு தலைமை உரையாற்றி சிறப்பித்த அன்பு நண்பர், தேசிய நல்லாசிரியர், தேசிய ஐசிடி விருதாளர், கடல் கடந்தும் நம்ம தமிழ்நாட்டு சார்பா போயிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், எவ்வளவு விருதுகள் வாங்கினாலும் அதை தலைக்கு பெருசா கொண்டு போகாம இயல்பா இருக்கக்கூடிய திலீப், அப்புறம் இன்றைய பயிற்சியினுடைய கருத்தாளராக இருக்கக்கூடிய ஆனந்தகண்ணன் சார் நிறைய என்கிட்ட அப்பையிலிருந்து நீண்ட காலமா தொடர்பு இருக்கக்கூடியவர். இதுல கிட்டத்தட்ட ஒரு 12 கருத்தாளர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அதை திட்டமிட்டிருக்காங்க. ஏறக்குறைய 12 பேருமே நன்கு அறிமுகமானவர்கள் தான். டீச்சர்ஸ் டிஜிட்டல் டீம் அப்படிங்கிறத சிம்பிளா ஒரு வார்த்தையை எடுத்துட்டு சொன்னோம்னா தமிழ்நாடு டிஜிட்டல் டீமோட சொல்லக்கூடிய அளவிற்கு இதுல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தமிழ்நாட்டினுடைய தொழில்நுட்பத்தில், குறிப்பாக தொழில்நுட்பத்தின் அடையாளமாக திகழக்கூடிய ஆசிரியர்கள். ஏறக்குறைய அத்தனை பேருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வித்தகரா இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு உரைக்குள்ள 1000 கத்திய எப்படி ரமேஷ் சார் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாமர்த்தியம் தான். அதுக்கு மிக முக்கிய குவாலிட்டியா நான் பாக்குறது என்னன்னா, நான் பேர் வாங்கணும், என்னால இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் முன்னெடுக்காம நம்ம மூலமா ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், என் மூலமா இந்த சொசைட்டி ஏதாவது ஒண்ணு அடையணும். ஒரு ஆசிரியருடைய அடிப்படை தகுதி என்னவா இருக்கும் அப்படின்னா, என் மூலமாக பிறருக்கு ஏதேனும் நன்மை கிடைத்து விடாதா, என் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஏதாவது நன்மை கிடைத்து விடாதா, என் மூலமாக இந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைத்து விடாதா அப்படின்ற மாதிரி நான் கத்துக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியை இந்த டீச்சர்ஸ் டிஜிட்டல் டீம் தொடர்ச்சியா முன்னெடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட என்னுடைய ஞாபகம் சரியா இருக்கும் அப்படின்னா 2018 காஞ்சிபுரத்துல டீச்சர்ஸ் டிஜிட்டல் டீம் முதல்ல ஆஃப்லைன்ல ஒரு மீட்டிங் போட்டு இந்த தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு விருது விழா கொடுத்தப்ப அந்த விழாவிலையும் என்னை சிறப்பு விருந்தினரா 2018 அழைச்சிருந்தாங்க. அப்போ பங்கெடுத்த ஞாபகம் தான் இப்போ உங்க கூப்பிட்டப்பவும் எனக்கு தோணுனது. ஆக்சுவலா இன்னொரு 1/2 hourல ஒரு மீட்டிங் இருக்கு. இங்க சென்னையில தான் இருக்கிறேன். ஒரு ஹோட்டல் ரூம்ல இருந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா இவங்க கூப்பிட்டப்போ என்னோட அலுவலகத்துல இருந்து பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில இருந்து திடீர்னு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்ற அடிப்படையில வந்தோம். குறிப்பா என்னன்னா, இந்த இடத்துல லீவு நாள்ல நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். இப்போ மற்ற நாள் ஒர்க்கிங் டேஸ்ல எனக்கு ஓடி கொடுத்தா தான் நான் ட்ரைனிங் போவேன். நான் ட்ரைனிங் போனா எனக்கு ஹானரரியம் உண்டா இல்லையா, எனக்கு இப்படி இருந்தா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாம தனக்கு கொடுக்கப்பட்ட விடுமுறை நாட்களை ஒரு பயனுள்ள வகையில், இப்ப நம்ம கத்துக்க போறது நமக்கும் பயன்படுது, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயன்படுது, இதனுடைய எதிர்காலத்திற்கு இந்த நம்முடைய கல்வித்துறைக்கும் பயன்படும் அப்படின்ற ஒரு முயற்சியை எடுத்து அதை இலவசமாக கொடுத்து அதுல கருத்தாளர்களாக ஒருத்தவங்க இந்த இடத்துல ஒரு 1 hour பேசணும்னா அவர் ஒரு வாரமாவது அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்ச்சி கொண்டு போகும். அந்த அடிப்படையில் எது கல்வி அப்படின்னா, பொதுவா அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் என்ற அடிப்படையில் நான் தொடர்ச்சியா எழுதுற ஒரு விஷயம்தான். தெரிந்ததை கற்றுக் கொடுப்பதல்ல கல்வி, தேவையானதை கற்றுக் கொடுப்பதே கல்வி அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த வகையில என்னன்னா, நமக்கு தெரிஞ்சதை யாருக்கு தேவைப்படுதோ, நம்ம கிட்ட இது அதிகமா இருக்கு அல்லது இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த கல்வி மட்டும்தான் தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால நம்ம மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்க நம்மகிட்டையும் வளரும், வாங்குறவங்கள்ட்டையும் வளரும், கொடுக்குறவங்கள்ட்டையும் வளரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எவர் ஆசிரியர் அப்படின்னும் போது கற்றுக் கொடுப்பவரெல்லாம் ஆசிரியர் இல்ல, எவரிடமிருந்து கற்கிறோமோ அவரே ஆசிரியர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். அப்போ எல்லாருமே டீச்சர் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், எல்லாருமே டீச்சர் தான்
நானும் படிச்சிருக்கேன், நானும் வேலை பார்க்கிறேன், நானும் சம்பளம் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம, மாணவர்களால் எவர் நேசிக்கப்படுகிறார், மாணவர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். இங்க மாணவர் அப்படிங்கிறதுனா கத்துக்கொள்ள ரெடியா இருக்க எல்லாருமே மாணவர் தான். நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த சட்டசபையில பேசும்போது, இந்த சட்டசபையை நான் ஒரு வகுப்பறையாக பார்க்கிறேன், எழுந்து நின்று கேள்வி கேட்பவரெல்லாம் ஆசிரியராக இருக்கிறார், எழுந்து நின்று அமர்ந்திருந்து அதை பார்த்து கொண்டிருப்பவரெல்லாம் மாணவராகிறார்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை இந்த அமையினுடைய தலைமை ஆசிரியராக பார்க்கிறேன்னு சொல்லி பேசினாங்க. அதுதான் இந்த இடத்துல என்ன, கத்துக்க ரெடியா இருக்க எல்லாருமே மாணவர் தான். இஃப் யூ வாண்ட் டு பி அ குட் டீச்சர், யூ சுட் பி அ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்கள் சிறந்த ஆசிரியராக வர வேண்டும் என விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் சிறந்த மாணவராக இருக்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைக்கிறப்பவே அந்த இடத்துல நம்ம ஒரு தேங்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கிறதா. இந்த இடத்துல தொடர்ச்சியாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நதி போல ஓடிக்கொண்டிருன்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா ஒரு இடத்துல தேங்கி கிடக்கும் பொழுது நம்முடைய தன்மையும் பாதிக்கப்படும், நம்ம அடுத்தவர்களால் கவனிக்கப்படாத நபராயிருவோம். ஏன்னா அசையக்கூடிய சலனத்துக்கு தான் கவன வீச்சு அதிகம். நம்ம அமைதியா இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சத்தம் வரும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சத்தம் கேட்குதுன்னா அந்த இடத்த நோக்கி நம்ம திரும்பி பார்ப்போம். நம்ம போயிட்டு இருக்கப்ப ஏதோ ஒன்று அசைஞ்சுன்னா பார்ப்போம். அது மாதிரி நம்ம அதனுடைய பயிற்சியானது தொடர்ச்சியா நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு கம்ப்யூட்டர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்போம். எந்த ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இருக்குதோ அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், எந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்மார்ட் போர்டு இருக்குதோ அந்த ஸ்கூல் ஒரு மாடல் ஸ்கூல். ஒரு மாவட்டத்துல கிளஸ்டர்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு மாவட்டத்திலேயோ அல்லது ஒரு கல்வி மாவட்டத்திலேயோ ஒரு ஒன்றியத்திலேயோ அந்த ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இருக்குதான், அந்த ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் தெரிஞ்ச டீச்சர் இருக்காரு, அந்த ஸ்கூல்ல உள்ள சார் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு பெருமையாக ரொம்ப ஒரு அபூர்வமாக பார்க்கப்பட்ட விஷயம் போய் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, வருங்கால தலைமுறைக்கு எது சரியானது என்று தெரிந்து அதை செய்யாமல் போயிட்டா நான் ஒரு சரியா செயல்படலைன்னு அர்த்தம். சோ எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் எது எப்படியா இருந்தாலும் எதிர்கால தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை செய்து விட்டுத்தான் நான் ஒன்னொன்னையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க. அடிப்படையில் அவரும் ஒரு MCA பட்டதாரி, இப்போ அவங்க PhD வேற பண்ணிட்டு இருக்காங்க, டாக்டரேட் நெக்ஸ்ட் இயர்ல வைவா முடியுது. சோ ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து இன்றளவில் தன்னை ஒரு மாணவனாக பார்ட் டைம்ல PhD ஜாயின் பண்ணி அவங்க செமினார் போறாங்க, வைவா பேப்பர் பிரசன்டேஷன் போறாங்க, ஃபீல்டு ஒர்க் போறாங்க, இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் அடிப்படையில ஒரு MCA பட்டதாரியாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம் எந்த அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு தேவை, குறிப்பா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கிறதுனாலதான் முதன்னு அவங்க 2021 மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்ற காலத்துல அரசு பள்ளிகள்னாலே ஒரு மாதிரியா இருந்த நேரத்துல அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, அவை பெருமையின் அடையாளம்னு சொன்னப்ப இருக்க எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. என்னடா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு ப்ரௌடான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா வாய்ப்பு இல்லாதவர்கள் படிக்கக்கூடிய இடம் தான் அரசு பள்ளி அப்படிங்கறது போய் எல்லா வாய்ப்பும் இருக்கக்கூடிய வளமான இடம் தான் அரசு பள்ளி அப்படிங்கிறத நான் கொண்டு வருவேன், அந்த பெருமையை மாத்துவேன்னு அன்றைக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் மட்டும் சொல்லிட்டு இருந்ததை இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்க அனைத்து ஆசிரியர்களும் சொல்ல தொடங்கியிருக்கோம், மாணவர்கள் சொல்றாங்க, பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ஏன் மற்ற ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல் அதர் இன்ஸ்டிடியூஷன் பிற கல்வியாளர்கள்லாம் சொல்லக்கூடிய இடமா மாற்றி காட்டியிருப்பார். அதுல நம்ம குறிப்பா சொல்லணும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ நான் ஒரு துதிபாடுற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். பட் இந்த டெக்னிக்கல் பேஸ்ல இந்த தொழில்நுட்பம் சார்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளியில 22,931 பள்ளிகள்ல ஸ்மார்ட் போர்டை கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த மிடில் ஸ்கூல்லையும் ஹைடெக் லேப் வச்சுட்டு வர்றாங்க. இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ள கம்ப்ளீட்டா எல்லா இடம் முடிஞ்சிடும். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை உயர்நிலை பள்ளிகளும் 11 கம்ப்யூட்டர் கொண்ட ஹைடெக் லேப் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலை பள்ளிகளிலும் 21 கம்ப்யூட்டர் கொண்ட ஹைடெக் லேப் இருக்கு. ஸோ இவ்வளவும் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா மாணவர்கள் வருங்காலத்துல ஒரு போட்டித் தேர்வு எழுதுறதா இருந்தாலோ அல்லது ஒரு எந்த துறை ரீதியான தேர்வு எழுதுறதா இருந்தாலும் தன்னை தயார்படுத்திக் கொள்வதான்றதால வருங்காலத்துல உள்ள படிப்புகள் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் த்ரூ டெக்னாலஜி தான் வரப்போகுது அப்படின்றப்போ இங்க இருந்து போகும்போது புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு. இன்னும் சொல்ல போனா சம்மர்ல எல்லாம் முன்னாடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் நிறைய படிக்கக்கூடிய இடம் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர்ல இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும். ஏன்னா இருக்க எல்லா ஸ்கூல்லையும் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் வந்துட்டாங்க, இருக்க எல்லா விஷயம் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல AI டெக்னாலஜி ரொபாட்டிக்ஸ் இதை இப்ப கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு திட்டமிட்டு அதற்கான கரிக்குலம் SCRT ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. வர்ற கல்வியாண்டுல மேபி அறிமுகப்படுத்திடலாம், இல்லாட்டி கூடிய சீக்கிரம் இடையில கூட அறிமுகப்படுத்திடலாம். கம்ப்ளீட்டா 6 to
10th வந்து சிலபஸ் வந்து 6 to 9th வந்து கம்ப்ளீட்டா சிலபஸ் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு தேவை. அப்ப மாணவர்கள் இன்னைக்கு நிறைய விஷயம் தெரியுது. மாணவர்கள் வந்து இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் போனை நாம யூஸ் பண்றதை விட நம்முடைய குழந்தைகள், நம்ம வீட்டுல உள்ள சின்ன குழந்தைகள், அவங்ககிட்ட நம்ம எந்த நேரம் ஸ்மார்ட் போன் கொடுக்க போறது இல்ல. நீங்க ஜஸ்ட் 1 hour கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா எப்ப அந்த போனை எடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மாணவர்கள் நம்முடைய வகுப்பறைக்கு வரும்போது நம்ம எப்படி அந்த கிளாஸ் ரூம்ல நம்ம உட்கார முடியும்? மாணவன் ஒரு கேள்வி கேட்டா அவனை உட்காருன்னு சொல்லாம கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லக்கூடியவர் தான் நல்ல ஆசிரியரா இருக்க முடியும். எந்த வகுப்பறையில் மாணவர்கள் அதிகம் கேள்வி கேட்கிறார்களோ, எந்த வகுப்பறையில் மாணவர்களை அதிகம் கேள்வி கேட்க வைக்கிறோமோ அந்த வகுப்பறை நல்ல வகுப்பறையாக இருக்கிறது. அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நல்ல ஆசிரியராக இருப்பார். சோ ஆனா அப்படி இருக்கும்போது நம்மள அப் டு டேட்டா பண்ணிக்கிறணும். எனக்கு தெரிந்த இப்போ நானும் இப்போ இந்த சர்வீஸ் வந்து ஒரு 21 இயர்ஸ் போயிருக்கு அப்படின்னும் போது இந்த 21 இயர்ஸ்ல வந்து நிறைய இடத்துல கம்ப்யூட்டர் வந்து ஜஸ்ட் எனக்கு ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரியான இடம்லாம் இருந்தது போக, இன்றைக்கு வந்து ஆல்மோஸ்ட் இருக்க எல்லாருக்குமே கம்ப்யூட்டரோட பத்தி ஒரு அடிப்படை பயிற்சி, ஐசிடியோட பேசிக் ஐசிடி ட்ரைனிங், இதற்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த டீச்சர்ஸ் டிஜிட்டல் டீம் மாதிரியான இந்த நண்பர்களுடைய கூட்டு முயற்சி தான் நிறைய ஆசிரியர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த லீவ்ல வந்து ஒரு 10 நாள்ல வந்து ஒதுக்கி உங்களுக்கு டீச் பண்றதுக்கா இவங்க ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்து நீங்க அதை கத்துக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இது வந்து யாருக்கானதுன்னா நம்முடைய அரசு பள்ளி குழந்தைகளுக்கான முயற்சி, அரசு பள்ளி குழந்தைகளுக்கான பயிற்சி. ஏன்னா இதுல அழகா ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இந்த பயிற்சியை பத்தி கேட்டப்ப அரசு பள்ளி ஆசிரியர்களின் கூட்டு முயற்சி. சோ இதுல இன்வால்வ் ஆகிற ஒவ்வொருத்தவங்களுடைய பங்களிப்பும் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னும் போது ஒரே வார்த்தை தான், லேர்ன், டீச், லீட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா மட்டும்தான் அதை வந்து நம்மளால கற்பிக்க முடியும். ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்றோம், அடுத்து டீச் பண்றோம். ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை நீங்கள் கற்பிக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட வந்துருச்சா, உங்களுக்கு லீடு, தலைமை தாங்கக்கூடிய தலைமை பண்பு, அந்த வழி நடத்தக்கூடிய தலைமை பண்பு உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் வந்து ஒரு பயிற்சியில் அடங்கியிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. எந்த விஷயத்தை கற்றுக்கொள்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம கற்பிக்கவும் கற்றுக்கொண்டால் நமக்கு தலைமை தாங்கக்கூடிய பண்பு எளிமையா வந்துடும். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு 12 பேர் அவங்க கத்துக்கிட்டாங்க, நல்லா டீச் பண்றாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்களால மத்தவங்களுக்கும் எப்படி கோ த்ரூ பண்ண முடியுது. நான் கத்துக்கிட்டேன், நாங்க ஒரு நண்பர்களா சேர்ந்து கொஞ்சம் பேர் உருவானோம். நாங்க கத்துக்கிட்ட இந்த விஷயத்த இந்த தமிழகத்தில் ஆர்வமுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் இருக்க எல்லாரும் எப்படியாவது கூட்டத்தை சேர்த்துறோம்னு நினைப்பாங்க. இங்க வந்து அதிகப்படியான ஆசிரியர்கள் வந்து ஒரே நேரத்துல இணையக்கூடிய அளவுக்கு வரவேற்பு இருக்கிறதுனால இந்த மீட்டிங் லிங்க கூட கொஞ்சம் பிரைவேசியா வச்சு சீக்கிரட்டா வச்சு ஏன்னா யாரெல்லாம் நம்மகிட்ட முன்பதிவு பண்ணாங்களோ அவங்க வந்து ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு 1000 பேருக்கான இந்த பயிற்சி அமர்வை வந்து இவங்க அழகா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல கடைசியா ஒண்ணுதான் அந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற மாதிரி கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் சைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா ஓடிக்கிட்டே இருங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருங்க, என்றைக்கும் இந்த சொசைட்டில ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக ஜொலித்து கொண்டே இருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்க மத்தவங்களை யாரையுமே நீங்க வந்து உங்களுக்குள்ள கம்பேரே பண்ணிக்க வேண்டாம். இதுக்குள்ள திலீப் ஒரு விஷயத்துல பெஸ்டா இருப்பாரு, கருணைதாஸ் ஒரு விஷயத்துல பெஸ்டா இருப்பாரு, ரமேஷ் சார் ஒரு விஷயத்துல பெஸ்டா இருப்பாரு, மனோகர் சார் ஒரு விஷயத்துல பெஸ்டா இருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல பெஸ்டா இருந்தாலும் கூட யாரும் யாரையும் கம்பேர் பண்ணிக்கல. இவர் நம்மளோட பெருசா பேர் வாங்கிட்டாரா, இல்ல நம்ம இப்படித்தான் இருக்கோமா அப்படின்னு யோசிச்சுக்கல. அவங்கவுங்களும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை ஃபாலோ பண்ணி மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஜொலிச்சுட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்காங்க. இப்போ இன்றைக்கு வந்து நான் வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய சிறப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் கூட, அவங்களுடைய ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராக இருந்தாலும் கூட, எனக்கு அடிப்படையில் ஒரு நல்ல பெருமைங்கிறது நாமெல்லாம் ஆசிரியர்கள், நம்மெல்லாம் உங்கள ஒருத்தம். நான் அமைச்சர்கிட்ட அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பேசிட்டு இருக்கும்போது அமைச்சர் வந்து நம்மில் ஒருவர் அப்படின்னு பேசுவாரு. நான் இங்க மேடையில இருந்துட்டு கீழே பேசுவேன், நான் உங்கள்ல இருந்து ஒருத்தர் அப்படின்ட்டு ஆசிரியர்கள்ட்ட இருந்து பேசுவோம். ஏன்னா நம்ம இங்க இருந்து வந்தால் கிடையாது, நம்மளாம் அங்க இருந்து இங்க வந்தார்கள். சோ நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய மாணவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த நம்மளால தெளிவா சொல்ல முடியுது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு பெரிய அதிகாரி அந்த பொறுப்புக்கு வச்சிருக்கலாம். ஆசிரியர்களுடைய தேவை என்ன, மாணவர்களுடைய தேவை என்ன அப்படின்னும் போது அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ண ஒரு நபர் இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நிறைய விஷயம் இப்ப இந்த இதுல பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் இந்த திட்டத்தின் மூலமாக எளிமையா பலன் அடைஞ்சிருக்க முடியும், பயனடைஞ்சிருக்க முடியும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளால எளிமையா வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது. அது தொடர்ச்சியா நம்ம செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் ஒரே ஒரு ஆஃபர்
சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, மிடில், பிரைமரி எல்லாம் இருக்கீங்க. எங்க யாருக்காவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி கவர்மெண்ட் எல்லா இடமும் கொடுத்துருக்கு. எங்க ஸ்கூல்ல எனக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப நல்லா தெரியும். ஸ்ட்ரென்த் இருக்காங்க. எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா எனக்கு டீச் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரியா இருந்தா வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து ஆல்ரெடி 11 கம்ப்யூட்டர், 21 கம்ப்யூட்டர்னு இருக்கு. குறிப்பா பிரைமரி, மிடில்ல இல்ல எங்களுக்கு ஹை ஸ்கூல்ல அப்படின்னு தேவை இருந்துச்சுனாலும் ஒரு மினிமம் ஒரு 5 to 7 கம்ப்யூட்டர் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ன்ற அடிப்படையில என் மூலமா நான் வந்து ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு முயற்சி பண்றேன். யாருக்கு தேவை இருக்குதோ உண்மையான தேவையா இருக்கணும் அது. ஏன்னா இருக்க எல்லாரும் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நான் தான் தெளிவா சொல்றேன். ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரில ஆல்ரெடி நம்மளுக்கு லாட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் எனக்கு ஒண்ணு இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் கொடுங்க. நான் வந்து டேட்டாஸ் வந்து நீங்க சொன்னாக்களே எடுத்துக்கிற போறது இல்ல. நான் உங்க சிஓஸ் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி டிஓஸ் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி நான் வந்து செக் பண்ணிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். ஸோ அதுல இது இல்லை. இது வந்து டவுட்ல ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்னா போய் சேர்ற விஷயம் வந்து ஒரு ப்ராப்பரா போய் சேரணும். அதே மாதிரி ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு எங்க ஸ்கூலுக்கு ஒரு ட்ரோன் டெக்னாலஜி, ஒரு ஸ்டெம் லேப், ரொபாட்டிக் லேப் எங்க ஸ்கூலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. 1-2 ஸ்கூலுக்கு கொடுக்க முடியும். ஒரு 20 lakhs ஒர்த்துல ஒரு கவர்மெண்ட் எனக்கு வந்து 2 கிளாஸ் ரூம் வேணும். 20க்கு 20 சைஸ்ல 2 கிளாஸ் ரூம் வேணும். அது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்க ஸ்கூலுக்கு அந்த வாய்ப்பை வந்து என்னால உங்களுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இந்த டீச்சர்ஸ் டிஜிட்டல் டீம் கண்டிப்பா இன்னும் ஒரு நீண்ட காலத்துக்கு தொடரணும். இந்த என்டையர் இந்த டீமுக்கு நான் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தியை என்ன சொல்லலாம்னா, இந்த டீம்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட பேர் சீக்கிரம் வந்து என்டையர் டீமை வந்து ரெடி பண்ணுங்க. ஒரு 100 பேரோ, 200 பேரோ, 300 பேரோ, 400 பேரோ, 500 பேரோ கரெக்டான ஒரு ப்ராப்பர் டீம் வந்து ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுங்க. நீங்க ரெடி பண்ற அந்த மீட்டிங்க்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை வந்து நான் வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளர் அழைச்சிட்டு வந்து ஒரு டிஸ்கஷன் ஒரு 1 hour டிஸ்கஷன் நம்ம வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. மேக்ஸிமம் நம்பர்ஸ் இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ற அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு இடத்த வந்து பிளான் பண்ணுங்க. ஒரு காமனான இடத்த வந்து ஐடியா பண்ணி சொல்லிட்டீங்கன்னா மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை வந்து உங்க எல்லாரும் கூடவும் இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு செஷன் நம்ம வந்து ரொம்ப ஒரு வேலிடான செஷனை வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இறுதியா வந்து ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கான நாட்கள் என்று தனியே எதுவும் நகராது. நகரும் நாட்களில் நாம் தான் நம் பெயரை எழுத வேண்டும் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நமக்கு நல்ல நாள்னு எந்த நாள்லாம் வராது. இந்த நாளை நல்ல நாளா மாத்த முடியுமானா அது நம்ம கையில இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த நாள்ல நீங்க ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணீங்கன்னா அதுல உங்க பேரு இருக்கும். இந்த நாள்ல நீங்க ஒரு பெரிய அச்சீவ் பண்ணீங்கன்னா அதுல உங்க பேர் இருக்கும். இந்த நாள்ல நீங்க கத்துக்கிறதே உங்களுக்கு நல்ல நாளா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செல்லும் வழியில் சரியாக சென்றால் வெல்லும் வழிகள் தானே பிறக்கும் என சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக டீச்சர் டிஜிட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி மிக குறிப்பாக அன்பு சகோதரர் ரமேஷ் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய நம்பர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் வந்து குறிச்சுக்குங்க. தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய தேவை போட்டீங்கன்னா அந்த தேவை வந்து உண்மையா பொய்யா யாரும் பொய் சொல்ல போறது இல்ல. யாருக்கு ஹையர் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிருவேன். ஏன்னா நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணிக்கிறேன். என்னுடைய நம்பர் 99941190002 99941190002 இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிட்டு எனக்கு தேவை உள்ளவங்க மட்டும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைக்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். கருணை சார். வணக்கம் சார். சார் சதீஷ் சார், மிக்க நன்றி. அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கீங்க. கட்டாயம் பல பள்ளிகளுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு, பல பள்ளி ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுத்த கருத்துக்கள் வந்து போய் சேரும். தமிழகத்தினுடைய பல பள்ளிகளை வந்து தொழில்நுட்ப பள்ளியாக மாற்றுவதுதான் இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் மிக முக்கிய நோக்கம். அதை விரைவில் கொண்டு சேர்ப்போம் என்று இந்த தருணத்தில் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். நன்றி சார். ரமேஷ் சார். சார் இப்ப அவரு மனோகர் சார் வந்து நினைக்கிறேன். சரவண சார்னா வரலையே சார் அவரு. சரிங்க சார்.
சரி, ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. அனந்தகண்ணன் சார் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட நம்முடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற திலீப் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அந்த பயிற்சியை துவக்கி வைத்த நம்முடைய சிகரம் சதீஷ் சார் அவர்களுக்கும், பயிற்சி வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய அனந்தகண்ணன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் டீச்சர்ஸ் டிஜிட்டல் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ரொம்ப நேரம் ஆனதுனால இப்போ வந்து பயிற்சியை வந்து நம்முடைய அனந்தகண்ணன் சார் துவங்க உள்ளார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. அனந்தகண்ணன் சார், உங்களுடைய கையில் வந்து பயிற்சியினை கொடுத்துறோம். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஷூர் சார். இந்த பயிற்சியினை உங்களுக்கு வழங்குபவர் ஆனந்தகண்ணன் சார், ஆங்கில பட்டதாரி ஆசிரியர், கள்ளக்குறிச்சி மாவட்டம். தேசிய மாநில நல்லாசிரியர் மற்றும் கனவு ஆசிரியராக இருப்பவர். இந்த பயிற்சியினை உங்களுக்கு வழங்குகிறார். நன்றி. தேங்க்யூ சார். குட் மார்னிங் டு எவரி ஒன். சார், இப்போ நான் பேசுறது வந்து ஆடிபிளா இருக்கா, அடுத்து என்னோட ஸ்க்ரீன் நல்லா ஷேர் ஆயிருக்கான்னு மட்டும் சொன்ன பரவாயில்ல சார்? சார், ஆடிபிளா இருக்கு, ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ஏதாவது ஒரு வகையில் நாம் புதுசாக ஒவ்வொரு நாளும் விஷயங்களை கற்றுக்கணும், நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கணுன்ற ஒரு நோக்கத்திலையும் ஒரு ஆர்வத்திலையும் இந்த மே மாத லீவில் கூட இதுக்கு நேரம் ஒதுக்கி அந்த கற்றல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசிரியருக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி முறையில் இங்கே டிஎன் டிஜிட்டல் சார்பாக இந்த குழுவில் இணைஞ்சு இருக்கிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய பெயர் கோ அனந்தகண்ணன், ஆங்கில பட்டதாரி ஆசிரியர், அரசினர் உயர்நிலைப்பள்ளி, மலைக்கோட்டாலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து உங்களது நண்பர். முதன் முறையில் இந்த டிஎன் டிஜிட்டல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல முறை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்கு எனக்குங்க. ஸோ தொடர்ந்து டிஎன் டிஜிட்டல் டீம் சார்பாக நமது ஆசிரியர் பெருமக்களை சந்திக்கிறதுலையும் சரிதான். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎன் டிஜிட்டல் டீம் நண்பர்கள் அனைவருக்கும் சரி மிகவும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கற்றல் வந்து எப்போ முழுமை அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை மற்றவர்களுக்கும் சொல்லும் போதும் கற்றுக் கொடுக்கும் போது தான் அந்த கற்றல் நிறைவடையுது. அந்த கல்விக்கு உண்டான ஒரு அவசியமும் முக்கியத்துவம் அப்போதான் நிறைவடையுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வித் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நமது ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஸோ இப்போ டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில கருத்துக்களை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்க. உங்கள்கிட்ட லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு தெளிவாக பொறுமையாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் டீச்சர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே சொல்ல நீங்கள் அங்கே ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு பார்த்துக்கிட்டே இங்கே கவனிச்சுக்கிட்டே செய்யலாம். இல்லை சார், இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறத நல்லா தெளிவாக கவனிச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு நோட்டில் குறிப்பேடில் வந்து குறிப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் சரிதாங்க சார். ஸோ நான் பார்த்துட்டு அப்புறமா செய்வேன் அப்படின்ற மட்டும் முடிவு பண்ணேன். இப்போ நாங்கள் சொல்லும்போது ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனால் இந்த மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வீட்டில் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து சந்தேகங்கள் வரும். ஸோ அப்போ ஒன்று நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சுக்கிட்டே இதை கவனிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே நடத்துகிறத கவனித்து தேவையான ஹிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் முடிஞ்சிட்ட பிறகு ஓய்வான நேரங்கள்லையும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி இதனுடைய பலனை உங்கள் கிளாஸ் ரூமில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னையுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் எஜுகேஷனல் அனிமேட்டட் வீடியோஸ் யூசிங் ஏஐ அண்ட் சாட் ஜிபிடி. இப்போ இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் டிஜிட்டல் சார்பாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எப்படி, என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டாப்பிக்கில் எதை ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஆட் ஆகிருக்கு. கூடவே மிகப்பெரிய ஒரு கூகுளுக்கே ஒரு பேரதிர்ச்சி கொடுத்த ஒரு சாட் ஜிபிடி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த ஏஐ அண்ட் சாட் ஜிபிடி இந்த ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்காங்க. ஸோ இந்த ஏஐ அண்ட் சாட் ஜிபிடி இந்த ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்காங்க. ஸோ இந்த ஏஐ அண்ட் சாட் ஜிபிடி இந்த ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்காங்க. ஸோ
எல்லாருக்குமே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஸோ இந்த வளங்களை நம்ம எஜுகேஷனலுக்கு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு பண்றேன். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்க. இப்ப முதல்ல அபவுட் சாட் ஜிபிடி. இப்ப ஆசிரியர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சாட் ஜிபிடினா என்னன்னு எனக்கு தெரியும் சார், நான் ஓரளவுக்கு பார்த்துட்டு இருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால பலன் அடைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே விஷயம் தெரிஞ்ச ஆசிரியர்களும் சரி, சார் இப்பதான் சாட் ஜிபிடியை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கும் சரிதான், ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் சார், ரொம்ப டீப்பான நான் போகல அதுல. ஸோ சாட் ஜிபிடி அப்படின்னா இதுக்கு பொதுவா ஒரு எக்ஸ்பென்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி இதனுடைய எக்ஸ்பென்ஷன் சொல்லலாம் சார். சாட் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட் ஜிபிடின்றது ஏற்கனவே உலகில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் தகவல்களையும் உள்ளடக்கி வச்சிருக்காங்க. ப்ரீ ட்ரெயின்டு ப்ரோக்ராம். ஏற்கனவே என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கோ அங்க ஸ்டோர் பண்ணி ரெடியா வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சாட் ஜிபிடின்றது என்ன பண்ணும்னா, ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற தகவல்களை நம்ம எதை கேட்டாலும் உடனடியா கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இதே வேலையை தானே கூகுளும் செஞ்சுட்டு இருக்கு, கூகுள்கிட்ட கேட்டாலும் எனக்கு ஆன்சர் கிடைக்குதாச்சே அப்படின்னா, இந்த கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை இப்போ அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்ல போறேன் சார். இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படின்றத எப்போ அஃபிஷியலா லான்ச் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 30, 2022 சார். 2022 நவம்பர் 30 தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி அப்படின்றத அஃபிஷியலா ஓரளவுக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்பதான் சாட் ஜிபிடினா என்னன்னு தெரியுது. இதுல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சாட் ஜிபிடி அப்படின்றத ரிலீஸ் பண்ண உடனே, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு இருக்கு, ஸோ நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது 5 மில்லியன் சப்ஸ்கிரைபரை அவங்க கொண்டு வர்றதுக்கு 1 மாதங்கள் 1 வருஷம் கூட ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த சாட் ஜிபிடியை ரிலீஸ் பண்ண உடனே ஒரே நாள்லயே 5 மில்லியன் சப்ஸ்கிரைபரை நம்ம சாட் ஜிபிடி கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பார்த்த உடனே தான் பார்த்தீங்கன்னா கூகுளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இதில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் அண்ட் மேவில் தான் பார்த்தீங்கன்னா 2023 இந்த சாட் ஜிபிடியில் நிறைய அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. அஃபிஷியலாக லான்ச் பண்ணாலும் நிறைய விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, நமக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கிற மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்ச்லையும் அடுத்த மேவிலையும் 2023 அந்த அப்டேஷனை கொண்டு வந்தாங்க டீச்சர்ஸ். ஸோ இதுதான் சாட் ஜிபிடி பற்றி சுருக்கமான ஒரு சில விஷயங்கள். இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படின்ற ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஏஐ அப்படின்றத யார் உருவாக்குனாங்க? இப்போ நம்ம மைண்ட்லாம் இருந்திருக்கும், இந்த மாதிரி வேலைகள்லாம் நமக்கு ஈஸியாக முடிகிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இருந்தால் பரவாயில்லையன்ட்டு. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் ஓப்பன் ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் அப்படின்றவரும் சாம் ஆல்ம் அப்படின்ற 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டர் ஆஃப் ஓப்பன் ஏஐ. ஓப்பன் ஏஐனா இந்த சாட் ஜிபிடி. ஸோ இவங்க 2 பேரும் தான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு இந்த சாட் ஜிபிடியை ஒர்க் பண்ணி ரெடி பண்ணாங்க. ஸோ ஆனால் எலன் மஸ்க் ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெளியே போயிட்டாரு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ம் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடியை முழுக்க அப்டேட் பண்ணி கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இந்த ஓப்பன் ஏஐ ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க், சாம் ஆல்ம் 2 பேருமே நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் சாட் ஜிபிடியினுடைய ஃபவுண்டர்ஸ் அப்படின்ட்டு. சரிங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஏன்னா இப்போ நான் சொல்ல டீச்சர்ஸ் உங்க மனசுல அந்த டவுட் வந்திருக்கும், நான் கேட்ட கூகுளும் ஆன்சர் கொடுக்குதாச்சு, அப்போ சாட் ஜிபிடி என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு. இப்போ பொதுவாக டிஃப்ரென்ஸ் என்ன கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கேன் பாருங்க, புதுசாக ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன், சேட் பாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சேட் பாட். இந்த சேட் பாட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம் ஆப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேட் பாட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுனாலையும் குறிப்பிட்ட நம்பர்ஸை கொடுக்கறதுனாலையும் நமக்கு தேவையான ஆன்சர்ஸை விவரங்களை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த சேட் பாட் ஃபெசிலிட்டி வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம் ஆப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெகுலராக சேட் பாட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சில பேர் அதை சேட் பாட்டை யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? சரிங்க. இது சேட் பாட் அப்படின்றது. இந்த செகண்ட் ஒன் பாருங்க, கூகுள். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2022 நவம்பர் 30 வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய கடவுளாக இருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் தான். வீட்லேயே பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக நம்ம பைக் கீயை தொலைச்சிட்டுனா நம்மளே அறியாமல் என்ன பண்ணுவோம், கூகுள்கிட்ட போய் கேட்கலாமான்னு தோணும்.
ஐயோ சாவி நான் தொலைச்சிட்டேன், கூகுள்கிட்ட கேட்டால் கிடச்சிருமா, எந்த ரூமில் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கூகுள்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி, அப்போ கூகுளில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாருங்க, இன்புட், சர்ச், செலக்ட் டாபிக். இப்போ இந்த இந்த வகையில் தான் நம்ம வந்து தேடுவோம். என்ன பண்ணுவோம், இன்புட்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தகவல் தேவையோ அதை போய் டைப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்புட் கொடுத்த உடனே அடுத்து சர்ச் கொடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் எதை பற்றி வேணும்னு கூகுளில் கேட்டோமோ அதை சர்ச்னு கொடுத்த உடனே பல தலைப்புகளில் நிறைய வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தலைப்பாக கிளிக் பண்ணி உள்ளே போய் நமக்கு தேவையான பிக்சர்ஸ், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். இது கூகுள் மூலியமா நடக்கிறது. இதில் வந்து நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் கிடைக்கலாம், இல்லை நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்காம கூட போகலாம். ஸோ இப்படிலாம் நிறைய இருக்கு. ஆனால் இதற்கு அப்டேட்டட் வெர்ஷனாக வந்தது தான் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கிற இந்த சேட் ஜிபிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. இவர்கிட்ட என்ன பண்ணா போதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தாங்க, இன்புட், ரிசல்ட். அவ்வளோதாங்க உங்கள் வேலை. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களோ நீங்கள் சொன்னால் போதும், அடுத்த செகண்ட் ரிசல்ட் உங்களுக்கு வந்துருங்க. நீங்கள் போய் எதுவும் தேட தேவையில்லை, சர்ச் பண்ண தேவையில்லை, எது பெஸ்ட்டுன்னு பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த ரிசல்ட் எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க, ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆஸ் எ ஹியூமன். இப்போ நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் பேசிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஒரு மனுஷன்கிட்ட கேட்குறோம், இப்போ எனக்கு வந்து ஒரு ரைஸ் வந்து குக்கரில் வந்து எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு குக் ரைஸ் இன் குக்கர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கூகுளில் வேறு மாதிரி கொடுக்கும். இப்போ இதுவே சேட் ஜிபிடியில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஸ் எ ஹியூமன் ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அதுபோல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செய்யணும், ஸோ அது எல்லாமே ரொம்ப அருமையாக நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க இந்த சேட் ஜிபிடின்றது. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு சேட் ஜிபிடியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சேட் ஜிபிடி மூலிமா எதெல்லாம் கேட்டால் கிடைக்குன்றதை பற்றி சேட் ஜிபிடிக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4 பார்ட் 4-5 கிளாஸே வைக்கலாங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு ஷார்ட்டாக தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ சேட் பாட், கூகுள், சேட் ஜிபிடி, ஸோ இது 3ம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த சேட் ஜிபிடி நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சேட் ஜிபிடின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் உங்கள் கூகுளில் போயிட்டு உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப்லேயோ அல்லது உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் கூகுளில் உள்ளே போயிட்டு நீங்கள் சேட் ஜிபிடி ஓப்பன் ஏஐன்னு பண்ணிங்கனாவே ஆன்லைன்லேயும் போயிட்டு பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் மெயில் என்ன பண்ணலாம், சைன்இன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ மெயில் சைன்இன் பண்ணி சேட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன சர்ச் பண்ணீங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். ஸோ அதனால தான் சைன்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது. சரிங்க, இப்போ நம்ம ஸ்டெப்ஸுக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் அண்ட் அனிமேட்டட் எஜுகேஷனல் வீடியோ ஸ்டெப் 1. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேட் ஜிபிடினா என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதனால் என்னென்ன யூஸ்ன்றதை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன, நம்ம இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணணும். ஆனால் அந்த வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. எனக்கு மனசில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. சார், வெள்ளதுரை சார், இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கவனித்து குறிப்பெடுத்துக்கிட்டே வாங்க. நான் செஷன் எடுத்து முடிச்சிட்ட பிறகு அந்த கொஷின் டைம்னு இருக்கும், அபிராமி மேம். ஸோ எல்லாருமே அப்போ அந்த உங்கள் டவுட்ஸை கேளுங்க, நான் சொல்கிறேன் நான். ஸோ இடையில ஒவ்வொரு டவுட்டுக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் முடிஞ்சிட்ட பிறகு உங்கள் சந்தேகங்களை தீர்க்கிறேன் சார். இப்போ ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணணும், நான் நினச்ச மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் எஜுகேஷனல் வீடியோ. கூட யார் நமக்கு கிரியேட் பண்ணி தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கிரியேட் பண்ணி தர போகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னாங்க, சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என் மனசில் நினச்ச மாதிரி இந்த ஒரு லெசனுக்கு இந்த கான்செப்டுக்கு ஒரு வீடியோ வேணும் சார் அப்படின்னா நீங்கள் உடனே ரெடி பண்ணிக்கலாங்க. எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது சார்னா கூட இப்போ நடத்துகிறத தெளிவாக கவனிங்க. சின்ன சின்ன ஒரு ஒர்க்கை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்க, அழகாக ஒரு வீடியோ உடனே உங்கள் கையில் கிடச்சிருங்க. ஸோ அதுதான் ஏஐங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, டெக்ஸ்ட், அதாவது ஒரு ஸ்டோரி தேவை. டெக்ஸ்ட் வந்து தேவை இல்லைங்களா, ஒரு ஸ்டோரியாக கூட இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃபாக இருக்கலாம், 1 லைனாக இருக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு ஸ்டோரி வேணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் கிரியேஷன். டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணணும். சரிங்களா, இதுதான் ஸ்டெப் 1.
வீடியோ ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்றோம். டெக்ஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க முதல் ஆள் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார் பாருங்க. சாட் ஜிபிடி அப்படின்ற ஃப்ரெண்ட் இருக்காருங்க. சரிங்களா? இந்த சாட் ஜிபிடி எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றத உங்களுக்கு ப்ராக்டிகலாவே சொல்றேன். இந்த சாட் ஜிபிடில போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டோரி? இப்ப எலிமெண்டரி லெவல்ல கிளாஸ் எடுக்கிறவங்க 1 to 5th எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? சார் இப்ப நான் இன்னைக்கு இந்த லெசன் எடுக்க போறேன். இந்த லெசனுக்கு இந்த ஸ்டோரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வீடியோவா நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஸ்டோரிய வந்து இந்த சாட் ஜிபிடில நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப எலிஃபேண்ட்டும் ஒரு ஆண்ட்டும் ஃபாரஸ்ட்ல இருக்காங்க. அப்ப எனக்கு சிம்பிள் ஸ்டோரிய குடுன்னு சொல்லி சாட் ஜிபிடி கேட்டா ஒரு ஸ்டோரி அவங்க குடுத்துருவாங்க அவங்க. சோ அப்ப முதல்ல நம்ம ஸ்டோரிய கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல சார் ஓன் ஸ்டோரி. எனக்கு சொந்தமா ஒரு கதை இருக்கு. அந்த கதைய வச்சுக்கிட்டு வீடியோ ரெடி பண்றேன் பண்ணலாம். 3வதா பாருங்க டெக்ஸ்ட் புக்னு குடுத்திருக்கேன். சார் நான் வந்து ஸ்டோரி கிரியேட் பண்ணல. ஓன் ஸ்டோரி இல்ல. டெக்ஸ்ட் புக்ல ஸ்டாண்டர்ட் 1ல இருந்து அதாவது நம்ம எந்த கிளாஸுக்கு போறோமோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸா இருந்தாலும் சரிதான். அந்த சப்ஜெக்ட்ல இந்த லெசனுக்கு நான் நடத்த போறேன். அந்த லெசனுக்கு எனக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் டெக்ஸ்ட் புக்ல இருந்து அந்த பேராகிராஃபை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு வீடியோவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோங்க? டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண போறோம். 3 வகையில கிரியேட் பண்ண போறோம் வீடியோவுக்கு. ஒன்று ஸ்டோரியா கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம சொந்தமா கதை இருந்துச்சுன்னா அந்த கதைக்கு வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். 3வதா டெக்ஸ்ட் புக்ல டைரக்டா எந்த லெசனுக்கு வீடியோ வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நம்ம வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். இதுதாங்க ஸ்டெப் 1 அப்படின்றது. ஓகேங்களா? எல்லாரும் குறிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப் 1 ஓகேங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. 2வது ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ முதல்ல ஒரு வீடியோ தயாரிக்கிறதுக்கு ஒரு டெக்ஸ்ட், ஒரு ஸ்டோரியை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ 2வதா நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை இமேஜா மாத்த போறோம். இந்த டெக்ஸ்ட்டை அதாவது வார்த்தைகளா, வாக்கியங்களா இருக்கிறத அதுக்கு உயிர் கொடுத்து என்னவா மாத்த போறாங்க? இமேஜ், புகைப்படம், ஒரு படமா மாத்த போறாங்க. அனிமேட்டட் இமேஜா மாத்த போறோம். இதையும் ஏஐயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? இதுதான் ஸ்டெப் 2ங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்றோம். 2வது டெக்ஸ்ட்டை இமேஜா கிரியேட் பண்றோம். ஒரு படமா கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டெப் 2ங்க. இப்போ அடுத்தது ஸ்டெப் 3 பாருங்க. ஸ்டெப் 3ல நம்ம கிரியேட் பண்ண இமேஜை வீடியோவா மாத்த போறோம். நம்ம கிரியேட் பண்ண இமேஜை வீடியோவா மாத்த போறாங்க. இப்போ எத்தனை ஸ்டெப் முடிச்சிருக்கோம் பாருங்க. ஸ்டெப் 1ல ஸ்டோரி அல்லது டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோரியையும் டெக்ஸ்டையும் என்னவா பண்ணணும்? நம்ம இமேஜா மாத்திட்டோம். அந்த இமேஜை 3வது ஸ்டெப்ல என்னவா மாத்த போறோம்? வீடியோவா மாத்திருக்கோம். இது ஸ்டெப் 3ங்க. சரிங்களா? இப்போ ஸ்டெப் 4 பாருங்க. நம்ம ஆரம்பத்துல ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஒரு ஸ்டோரிய. அந்த டெக்ஸ்ட்டை ஆடியோவா நம்ம கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு வீடியோ ரெடி பண்றோம் இல்லைங்களா? அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இல்லாம தான் ப்ளே ஆகும். ஸோ அந்த வீடியோவுல ஆடியோவும் சேரணுன்றதுக்காக ஆரம்பத்துல நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டோரி, அந்த டெக்ஸ்ட் புக்ல காப்பி பண்ண அந்த பேராகிராஃபை என்னவா மாத்த போறோம்? ஆடியோவா மாத்த போறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆடியோவா மாத்துறதும் நம்ம ஏஐயே பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணா போதுங்க. நம்ம வீடியோவை ஒரு அனிமேட்டட் எஜுகேஷனல் வீடியோவை ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் புரிஞ்சுதுங்களா? இப்போ ப்ராக்டிக்கலா ஒவ்வொன்றையும் நம்ம செஞ்சு பார்க்கலாமா? ஓகே டீச்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் கிரியேஷன், செகண்ட் ஒன் டெக்ஸ்ட் டு இமேஜ் கிரியேஷன், த தேர்ட் ஒன் இமேஜை வந்து வீடியோவை கிரியேட் பண்றது, ஃபோர்த் ஒன் டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவை கிரியேட் பண்றது, த லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒன்றும் நீங்கள் அந்த அளவுக்கு எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியல சார் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. நான் இப்போ இவ்வளோ சொல்ல போகிறத நீங்கள் ஓரளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்து வச்சா போதுங்க. முதல்ல நீங்கள் ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இதை தாங்க நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 5 ஸ்டெப் தாங்க பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோங்க? சாட் ஜிபிடியில் போயிட்டு நம்ம ஸ்டோரியை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ சாட் ஜிபிடி போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. உங்கள் ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ நீங்கள் என்ன பண்ண போதுன்னு பண்ண சாட் ஜிபிடி அப்படின்னு டைப் பண்ணால் போதுங்க. இங்கே பாருங்கள் சாட் ஜிபிடி பண்ணும்பொழுதே உங்கள் chat openai.com வந்துடும்.
ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் போதுங்க. ஓப்பன் ஆயிடுச்சிங்களா? வாட் கேன் ஐ ஹெல்ப் வித்னு கேட்குறாங்க. இது தாங்க சேட் ஜிபிடினுடைய இன்டர்ஃபேஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஆனால் சேட் ஜிபிடி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லைன்றவங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்காதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் என்னுடைய மெயில் ஐடியை கொடுத்து சைன்இன் பண்ணியிருக்கேன். ஸோ சைன்இன் பண்ண பிறகு அந்த இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் மாறுங்க. சரிங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகும்பொழுது உங்களை சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் சைன்இன் பண்ணாமலும் நீங்கள் சர்ச் பண்ணலாங்க. உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே சைடில் ஸோ நிறைய இருக்குங்களா? இதெல்லாம் நான் என்னென்னலாம் சர்ச் பண்ணணும், நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது பாருங்கள். எந்தெந்த நாளில் எதை பற்றிலாம் நான் தேடி கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இங்கே. ஸோ சேட் ஜிபிடியில் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சேட் ஜிபிடி அப்படின்றத ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் பண்ணி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்லையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ சேட் ஜிபிடி நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க. சரிங்க. இப்போ நான் என்ன சொன்ன பாருங்க, இப்போ சேட் ஜிபிடியில் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்? முதல்ல ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நான் ஒரு வீடியோ ரெடி பண்ண போகிறேன். அந்த வீடியோவுக்கு டெக்ஸ்ட் வந்து தேவை, ஒரு ஸ்டோரி தேவை. ஆனால் அது எனக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியாது. கவலைப்பட தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், கேட்குறாங்க பாருங்கள், வாட் கேன் ஐ ஹெல்ப் வித் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அந்த ப்ராம்ப்டை வந்து கரெக்டாக கொடுத்தா போதுங்க. அதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரி எப்படி வேணும்னு உங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. தமிழில் டைப் பண்ணலாம், இங்கிலீஷில் டைப் பண்ணலாம். உங்களுக்கு எதில் வேணுமோ எதில் வேணால் டைப் பண்ணலாங்க. டைப் பண்ணால் உங்களை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தேவையான ஸ்டோரியை கொடுத்துருங்க. அப்போ சேட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த ப்ராம்ப்ட் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போ நான் வந்து என்ன டெக்ஸ்ட், நான் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. என்ன ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஸோ இப்போதைக்கு மே மந்த்து எல்லாம் லீவில் இருக்காங்க எல்லாருமே இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. 1980ஸ்லிங்க 1980கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக விடுமுறையில் குழந்தைகளும் சரி மக்களும் சரி எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு திங்கிங். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் கொண்டு வர போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சர்ச்சில் போயிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் எப்படி இந்த கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன்னு பாருங்களா. ஃப்ரேம் எ சிம்பிள் ஸ்டோரி இன் சிம்பிள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் about children are enjoying the period 1980s in villages. ஸோ நான் பொதுவான ஒரு இது கொடுத்துருக்கேங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் வெர்ஷன் கூட கொடுக்கலாங்க. ஸோ தேவைப்பட்ட இங்கிலீஷ் வெர்ஷன் அண்டு தமிழ் வெர்ஷன் அப்படின்னு சேர்த்துக்கலாம். நீங்கள் எனக்கு தமிழ்லையும் வேணும் இங்கிலீஷ்லையும் வேணும் ஸ்டோரி. ஓகேங்களா? இப்போ நான் இதை பற்றி தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன். நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரேம் எ சிம்பிள் ஸ்டோரி, சிம்பிள் ஸ்டோரி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ரேம் எ ஸ்டோரி அப்படின்னா அந்த ஸ்டோரி எப்படி நம்ம கொடுக்கும் தெரியுங்களா? அந்த ஸ்டோரி தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ கொடுக்கும்போது அந்த வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூ வேர்டாக இருக்கும், ஹார்ட் வேர்டாக இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி கொடுக்கலாம்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரேம் எ சிம்பிள் ஸ்டோரின்னு கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் தான் சார் புரியும் அப்படின்றதுக்காக நான் திரும்ப ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க, இன் சிம்பிள் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? எனக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி வேணும். சோபனா தமிழரசன் மேம் வெயிட் பண்ணுங்க, டவுட்டை குறித்து வச்சுக்கோங்க. ஈவினிங் இந்த செஷன் முடியும் போது கேளுங்க. ஃப்ரேம் எ சிம்பிள் ஸ்டோரி இன் சிம்பிள் இங்கிலீஷ்னு கொடுத்துட்டேன். எதில் வேணும்? இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் வேணும் அந்த தமிழ் வெர்ஷன்லேயும் வேணும். எதை பற்றி வேணும்? அபவுட் சில்ட்ரன் ஆர் என்ஜாயிங் த பீரியட் 1980s. 1980களில் வில்லேஜஸ்லையும் சரி பொதுவாக எப்படிலாம் அவங்க என்ஜாய் பண்ணாங்க இதை பற்றி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். சரிங்களா? இதை வந்து கொடுங்கன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்கும்? ஒரு 2 பக்கத்துக்கு கொடுக்கலாம், எத்தனை பக்கம் வேணால் தரலாம். நமக்கு அவ்வளோ தேவை இல்லை இல்லைங்களா? எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேராவில் இருந்தால் போதும்னு கொடுக்குறேன் பாருங்கள். 3 பேராகிராஃப்ஸ், ஒரு 3 பேராகிராஃபில் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் 10 லைன்ஸில் கொடுங்கன்னாலும் அது கரெக்டாக கொடுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேங்க சேட் ஜிபிடியில். ஃப்ரேம் எ சிம்பிள் ஸ்டோரி இன் சிம்பிள் இங்கிலீஷ், ஓகேங்களா, அண்ட் தமிழ் அபவுட் சில்ட்ரன் ஆர் என்ஜாயிங் த பீரியட் 1980s இன். ஸோ அந்த வெர்ஷன்றதை நான் எடுத்துடுறேன், தமிழ்னே கொடுக்குறேன். நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு நினச்சது வரல அப்படின்னா மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரேம் எ சிம்பிள் ஸ்டோரி இன் சிம்பிள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அபவுட் சில்ட்ரன் ஆர் என்ஜாயிங் த பீரியட்
1980s இன் வில்லேஜஸ் இன் 3 பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்றேங்க. இப்போ கொடுத்தேன்னா பாருங்க, இங்க அழகா நம்ம கொடுத்துருச்சு பாருங்க. இங்கிலீஷ் வெர்ஷன்ல நம்ம கேட்ட மாதிரி நம்ம சொல்றது அப்படியே கொடுக்குங்க பாருங்க. இங்கிலீஷ் வெர்ஷன்ல 3 பேராகிராஃப்ல அந்த ஸ்டோரியை கொடுத்துருக்கு. இப்போ கீழே பாருங்க, தமிழ் பதிப்புன்னு கொடுத்துருக்கு பாருங்க. 1980களில் கிராம வாழ்க்கை எளிமையாகவும் அழகாகவும் இருந்தது. குழந்தைகள் காலை நேரத்தில் எழுந்து பசு மாடுகளுக்கு சத்துணவு போடுவது இப்படின்னு சொல்லி அழகா கொடுத்துருக்கு பாருங்க. இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷனுங்க. இந்த 1980s லைஃப் இன் தி வில்லேஜ் வாஸ் சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் அழகான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எதை பத்தி வீடியோ ரெடி பண்ணுமோ நீங்க டைப் பண்ணா போதும், நீங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு அழகா கொடுத்துருங்க. நான் 3 பேரான்றதுனால 3 பேரா கொடுத்துருச்சிங்க. இப்போ உங்களுக்கு 10 லைன்ஸ்ல வேணும்னு கொடுத்தீங்கன்னா 10 லைன்ஸ்ல கொடுக்கும். ஸோ எப்படி நீங்க ப்ராம்ப்ட் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் டெக்ஸ்ட், ஒரு ஸ்டோரியை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, நான் என்னுடைய ஓன் ஸ்டோரி, அதாவது எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி தான் தேவைன்னு சொல்லி இந்த ஸ்டோரியை நான் வந்து சேட் ஜிபிடியில் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரிங்க. நான் இன்னொரு வழி சொன்ன பாருங்க, எனக்கு ஸ்டோரியை வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணணும். இல்லைன்னா நான் என்னுடைய புத்தகத்தில் நான் 6th எடுக்கிறேன் சார், நான் 4th எடுக்கிறேன், நான் 8th எடுக்கிறேன், என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷுக்கு தமிழுக்கு அந்த பாடத்துக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் அபிராமி மேம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் போயிட்டு திரும்ப கூகுளில் டிஎன் டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் சொல்லி டைப் பண்ணுறேன். அதாவது நம்ம புத்தகத்தில் இருக்கிற அந்த பாடத்துக்கு வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நான் டிஎன் டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பாருங்க, எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6th புக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேங்க. எனக்கு 6th புக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ 6th புக்கை கிளிக் பண்ணுறதுக்கு நான் உள்ளே போகிறேன். 6th 7th வந்து சிசிஇ மெத்தடில் இருக்கு இல்லைங்களா? ஸோ டேர்ம் 1 டேர்ம் 2 இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய இருக்குது பாருங்க இங்கே. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கிற புக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்க, டவுன்லோடு இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட் புக் அது. ஸோ அந்த புக்கை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோடிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் சார். ஓகே, இங்கே பாருங்க, 6th புக் வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு வேணும், ஓகேங்களா? ஸோ எந்த பாடத்தை வேணால் எடுத்துக்கலாங்க. இப்போ உதாரணமாக இப்போ தமிழ் இருக்குன்னு வச்சிங்களேன், தமிழில் உரைநடை இருக்குது, செய்யுள் இருக்குது, ஓகேங்களா? எதை வேணால் எடுத்துக்கலாங்க. இப்போ உதாரணமாக 6வது தமிழ் புத்தகத்தில் சிறகின் ஓசை அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன், உரைநடை உலகம்னு இருக்கு, இயல் 2. இப்போ இந்த பாடத்தை என்னுடைய மாணவர்களுக்கு நடத்த போகிறேன். இந்த பாடத்துக்கு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே டெக்ஸ்ட் ஏற்கனவே இருக்கு இல்லைங்களா, நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லைங்க. இப்போ இந்த பாடம் தாங்களே, இப்போ உதாரணமாக அந்த இப்போ முதல் 2 பேராகிராஃப்னு வச்சிங்களேன். ஸோ முதல் 2 பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த காப்பி பண்ணி ஸோ Ctrl+C கொடுத்து என்ன பண்ணிக்கிங்க, இந்த 2 பேராகிராஃப் மட்டும் காப்பி பண்ணிக்கிங்க. புரியுது இல்லைங்களா? இப்போ இந்த லெசனுக்கு இப்போ தமிழ் புத்தகமாக இருந்தாலும் சரிதான், இங்கிலீஷாக இருந்தாலும் சரிதான், எந்த லெசனுக்கு தேவையோ நீங்கள் ஆன்லைனில் புக்ஸை டவுன்லோட் பண்ணி எந்த லெசனுக்கு தேவையோ நீங்கள் அந்த பேராகிராஃபை காப்பி பண்ணி இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பேஸ்ட் பண்ணி இமேஜை கிரியேட் பண்ணிக்கலாம், வீடியோவை கிரியேட் பண்ணிக்கலாம், ஆடியோவை கிரியேட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அப்போ சொந்தமாக ஒரு கதைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இது மாதிரி தாங்க. இதில் பண்ணும்போது நீங்கள் என்ன மட்டும் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக இந்த பாடம் பாருங்க, இப்போ இந்த லெசன் எடுத்திருக்கேன், எத்தனை பேஜ் வருது பாருங்க, 1 2 3 மொத்தம் 3 பேஜஸ் வருதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுனாங்க, இப்போ இந்த லெசனுக்கு வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த 3 பக்கத்தையுமே டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் வெப்சைட்டில் போடக்கூடாதுங்க.
ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான அக்யூரேட்டான இமேஜஸோ அந்த வீடியோஸோ உங்களுக்கு கிடைக்காதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஜை வந்து நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க 1, 2, 3, 4 மொத்தம் ஒரு பேஜில் 4 பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் முதல் 2 பேராகிராஃபை காப்பி பண்ணி அதுக்கு இமேஜை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது இந்த 2 பேராகிராஃபை காப்பி பண்ணி அதுக்கு இமேஜஸை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த இமேஜஸை ஏஐ வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அப்போ நிறைய இமேஜஸை கொண்டு போகலாம், நிறைய வீடியோஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸை ஆடியோவாக நம்ம கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எந்து கிடைக்குங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் தெளிவாக கவனமாக இருங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னது உங்களுக்கு தெளிவாக கவனிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா? சரிங்க. ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, ஒரு ஸ்டோரியை சாட் ஜிபிடியில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டெப் 1 முடிச்சாச்சுங்களா நம்ம? சரிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் முதல்ல ஸ்டோரி கிரியேட் பண்ணேன் இல்லைங்களா? இந்த ஸ்டோரிக்கு நம்ம இமேஜை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை வீடியோவை மாற்ற போகிறோம். அதுக்கு ஆடியோ சேர்க்க போகிறோம். ஃபைனலாக ஒரு வீடியோ அவுட்புட்டை நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. நம்ம வந்து 1980களில் 1980ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்கன்றதை நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு 3 பேராவில் கேட்டிருந்தோம். 3 பேரா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. 3 பேரா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 பேராவையுமே காப்பி பண்ணி இமேஜாக கிரியேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் பேராவை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை மட்டும் சூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாருங்க, நமக்கு சாட் ஜிபிடியில் ஸ்டோரி அல்லது டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த முதல் ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோங்க. இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணுங்க, டெக்ஸ்ட்டை வந்து இமேஜாக பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போக போகிறோம்னா எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபோனில் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, app.leonardo.ai அப்படின்ற வெப்சைட்டு நம்ம போக போகிறோங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டு தான் போக போகிறோம். இப்போ நான் சொல்கிற வெப்சைட் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்லேயே நமக்கு தேவையானதை கிரியேட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒவ்வொன்றிலையும் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. நமக்கு தேவைப்பட்டால் தான் பே பண்ணி வாங்கணுமே தவிர அந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு தேவையானதை கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, டெக்ஸ்டையோ ஸ்டோரியவோ கிரியேட் பண்ணுறதுக்கு சாட் ஜிபிடியே வெப்சைட் உங்களுக்கு தேவை. ரெண்டாவது, நாம் ரெடி பண்ண ஸ்டோரி அல்லது டெக்ஸ்ட்டை ஒரு இமேஜாக ஒரு படமாக கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட் போக போகிறோங்க, app.leonardo.ai அப்படின்ற வெப்சைட்டுக்கு போக போகிறோம். ஓகேங்களா? இது ரெண்டாவது ஸ்டெப்புங்க. கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஆப் நான் குரோம் ப்ரௌசரில் இங்கே பாருங்க, நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க, app.leonardo.ai. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வர முதல் ஆப்ஷன் தாங்க இப்படி தாங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். எவ்வளோ நல்லா ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்திருக்கேன் பாருங்க. எவ்வளோ அழகான ஒரு எந்திரன் பார்ட் 3 பார்க்குற மாதிரி இருக்குங்களா இந்த பேஜ் லேஅவுட் பார்க்கும்பொழுது? சரிங்க. இப்போ இந்த பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். இப்போ லியனார்டோ ஏஐ வெப்சைட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் பாருங்க, நாங்கள் என்னுடைய மெயில் ஐடி கொடுத்து நான் லாகின் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்லையுமே நீங்கள் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுறது ஒர்க் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் சைடில் 115 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மை பிளான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீலே நான் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எத்தனை டோக்கன் பாருங்கள், 150 டோக்கன் வரைக்கும் எனக்கு இருக்குது. ஒருவேளை ஒரே நாள்லேயே ஒவ்வொரு நாளும் 150 டோக்கன் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ஒரே நாளில் 150 டோக்கன் நீங்கள் பண்ண போகிறதில்ல. அப்படியே பண்ணிட்டேன், திரும்ப ஒரே நாளில் இன்னும் நிறைய பிக்சர்ஸ் எனக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு மெயில் ஐடியை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு இன்னொரு மெயில் ஐடியை கொடுத்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணலாம், நீங்கள் நிறைய டோக்கன்ஸ் மூலிமா நீங்கள் இமேஜஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ பாருங்கள், ஹோம் இருக்குது, லைப்ரரின்னு இருக்குது, ஏஐ டூல்ஸில் பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இமேஜாக மாற்றிக்கலாம், வீடியோவை மாற்றிக்கலாம். ஆனால் இது வந்து ப்ரோ வெர்ஷனுங்க. அதில் ஸோ நம்ம இதில் வந்து பண்ண போகிறதில்ல. அடுத்து ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே. இப்போ இந்த வெப்சைட்லிங்க நாம் என்ன பண்ண போகிறோம்னு மட்டும் பாருங்களேன். நான் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இமேஜாக கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போங்க இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலயமா இந்த
கிரியேட் பண்ண பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்படிலாம் கிரியேட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏஐ டூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருங்க. இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, டைப் எ ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்குங்களா? எஸ்ங்க. இந்த இடத்துல நம்ம சாட் ஜிபிடில ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அதை இங்க பேஸ்ட் பண்ணிடணுங்க. இல்லைன்னா டெக்ஸ்ட் புக்கில் நீங்க ஒரு பேராவை காப்பி பண்ணீங்க இல்லைங்களா, அதை இங்க பேஸ்ட் பண்ணிடணும். உங்களுக்கு எது தேவையோ அதை இங்க பேஸ்ட் பண்றேங்க. இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. இதை காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ண உடனே இங்க சைட்ல பாருங்க, அந்த இமேஜினுடைய குவாலிட்டி அவுட்புட் எப்படிதான் உங்களுக்கு வரணும்னு சொல்லி இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃபால்ட்டாவே அப்படியே இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு இப்படியே இருந்தா போதும்னா நீங்க பண்ணிக்கலாம். தேவைப்பட்டாதான் இங்க பாருங்க, இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது தேவைன்னா மட்டும் மாத்துங்க, இல்லை கை வைக்காதீங்க. பாருங்க எப்படி இங்க ஸ்டைல் எப்படி இருக்கு, டைனாமிக் ஸ்டைல், கான்ட்ராஸ்ட் எப்படி மீடியம். ஓகேங்களா? அடுத்து இமேஜ் டைமென்ஷன் பாருங்க, 2:3, 1:1, 16 இதெல்லாம் இருக்குங்களா? இப்போ டிஃபால்ட்டாக 1:1 இருக்கு, நான் அதிலே வச்சிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ரேஷியோவை மாற்றிக்கலாம். ஸோ ஸ்மால் மீடியம் இருக்கு, இது ரெண்டுமே ஃப்ரீ வெர்ஷனில் வந்துருங்க. லார்ஜ் என்பது ப்ரோ வெர்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் இமேஜஸில் நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் வரைக்குங்க. இப்போ நான் கொடுத்துருக்கேன் இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃபுக்கு 4 இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் ஒன்றே வந்துருங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பேராவாக கொடுத்து 4 இமேஜை நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாங்க நம்ம. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நான் அப்படியே விட்டுறேங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த பேராகிராஃபை டைப் பண்ணிட்டு இந்த ஜென்ரேட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா 4 பிக்சர் இந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து கார்ட்டூன் இல்லஸ்ட்ரேஷனாக வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஹியூமன் பீயிங்காக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கார்ட்டூனிஸ்டாக எனக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் என்ன பேராகிராஃப் டெக்ஸ்ட் இங்கே கொடுக்குறீங்களோ அந்த கடைசியாக இங்கே பாருங்க, இந்த இடத்துல கார்ட்டூன் இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன்னா போதுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ் அதை கொடுக்குங்க. இல்லைன்னா நீங்கள் இப்படியே இந்த பேராகிராஃபை கொடுத்தா போதும். சரிங்களா? இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? ஜென்ரேட் கொடுக்கட்டுங்களா? இங்கே பாருங்க, ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே பாருங்க, அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா 1980s ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்கன்னு. ஸோ அதுக்கு பாருங்க 4 பிக்சர்ஸை அந்த டெக்ஸ்ட்டை வந்து இமேஜாக மாற்றிட்டு இருக்குங்க ஃபாஸ்ட்டாக. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி வெர்ஷனில் நம்ம கிடைக்குங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தோமோ இங்கே பாருங்க பிக்சர்ஸ் வந்துருக்கு பாருங்க. 1980s வில்லேஜஸில் எப்படிலாம் இருந்தாங்க பாருங்க. கால்நடைகள்லாம் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ வெளியே வந்து வீட்டில் தேவையான ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களே விளையாடுறாங்க. ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த 2 லைன் அந்த பேராகிராஃபுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பிக்சர்ஸை கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா? இல்லை எனக்கு இன்னும் வேற மாதிரி தேவை அப்படின்னா திரும்பவும் அந்த லைனை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வேற மாதிரி வேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸை வேற மாதிரி கொடுத்துருங்க உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த 4 பிக்சருமே எனக்கு தேவை அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே இந்த பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. எந்த ஃபோல்டரில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அங்கே போயிட்டு என்ன பண்ணலாங்க, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேங்க. பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980s கொடுத்துட்றேங்க. 1980s அப்படின்ற ஃபோல்டரை கொடுத்துட்றேன். ஸோ அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர்ஸை சேவ் பண்ணிக்கிறேங்க. பாருங்க, அடுத்து 2வது பிக்சர் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஹெச்டி வெர்ஷனில் 1980s சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்க, 3rd பிக்சர் இருக்கு. ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ சேவ்னு கொடுத்துறேன், அந்த ஃபோல்டரில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதையும் டவுன்லோட் பண்ணுறேன், சேவ்னு கொடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, இங்கே அந்த ஒரு ஸ்டோரி கொடுத்தோம், 3 பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு 4 பிக்சர்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2வது ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டோரி டெக்ஸ்ட் இருந்துச்சு, அந்த டெக்ஸ்ட்டை இமேஜாக நம்ம மாற்றிட்டோங்க. இப்போ அந்த ஏஐயை மாற்றி கொடுத்துருச்சிங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3rd ஸ்டெப்பு பாருங்களேன். அந்த இப்போ நம்ம ரெடி பண்ண இமேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, வீடியோவை மாற்ற போகிறோம். அப்போ இமேஜை வீடியோவை மாற்றுற அந்த 3வது ஸ்டெப்புக்கு எந்த ஏஐ பிளாட்ஃபார்முக்கு நம்ம போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, குறித்து வச்சுக்கோங்க, app.runwayml.com app.runwayml.com. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வழக்கம் போல் சைன்இன் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண இமேஜஸ் அங்கே கொடுத்தா போதுங்க, அதை வீடியோவை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3வது ஸ்டெப்புக்கு போகலாங்களா? ஆர் யூ ரெடி டீச்சர்ஸ்? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 3வது ஸ்டெப்புக்கு போக போகிறோம். அதாவது ரெடி பண்ண இமேஜஸை
நாம வீடியோவை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் பாருங்க, ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, apprunwayml.com அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. சரிங்களா? ஓகேங்க. இந்த பேஜ் ஓப்பன் பண்ணவுடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, என்னுடைய மெயில் ஐடியை கொடுத்து நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்க என்ன பிளான்ல இருக்கு பாருங்க, ஃப்ரீ பிளான்ல இருக்கேன். ஸோ நம்ம தேவைப்பட்டாதாங்க அப்கிரேட் பண்ண போகிறோம். நமக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம எஜுகேஷனல் வீடியோஸை நிறைய ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோ சோர்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் டிமாண்ட் ரொம்ப அதிகங்க. 2023 நான் 2022 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நிறைய யூசேஜ் போயிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ நான் ஃப்ரீ பிளான்ல இருக்குங்க. சரிங்க. இப்போ இந்த வெப்சைட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம எதை யூஸ் பண்ணிக்க போறோம்னா, நம்ம ரெடி பண்ண இமேஜஸை என்னவா மாற்ற போறோங்க, வீடியோவை மாற்ற போறோங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ பாருங்க, சைடில் ஹோம், செஷன்ஸ், ரன்வே, வாட்ச், சைடில் நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்க, ஸ்டார்ட் ஏ செஷன் கொடுத்துருக்காங்க, ஜென்ரேட் வீடியோ, ஜென்ரேட் இமேஜ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, ஜென்ரேட் ஆடியோன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற ஏஐ அப்டேட்டடில் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டா டைரெக்டாகவே வீடியோவை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது ஒரு ஸ்டோரியை கொடுத்தா போதும், உடனே அது வீடியோவை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அந்த வெப்சைட்டே இருக்குங்க, இந்த வெப்சைட்லேயே பண்ண முடியுங்க. நாம ஏன் இத்தனை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வெப்சைட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு உடனே வீடியோவை ரெடி பண்ணும் பொழுது அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். நாம் நினச்ச மாதிரி ஒரு சில நேரங்களில் வராதுங்க, டைரெக்டாக டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு உடனே வீடியோவுக்கு போகும்போது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எதுக்காக ரெடி பண்ணுறோம்? நம்ம டெக்ஸ்ட் புக்கோ ஒரு ஸ்டோரியவோ ரெடி பண்ணும் பொழுது நமக்கு தேவையான அந்த ப்ராம்ப்ட், அந்த இமேஜ், அந்த வீடியோ கரெக்டாக கிடைக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வெப்சைட்லையும் போயிட்டு அதை ரெடி பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாங்க, டெக்ஸ்ட்லேருந்து வீடியோவும் உடனே ரெடி பண்ணலாம். ஆனால் அதனுடைய அவுட்புட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்றதை தான் நம்ம படிப்படியாக போயிட்டே இருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் ஜெனரேட் வீடியோன்னு இருக்குங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அதாவது இமேஜஸை நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜஸை வந்து வீடியோவை கிரியேட் பண்ண போகிறேங்க. இப்போ என்ன பண்ணுங்க பாருங்கள், கிரியேட் இமேஜ் பண்ணணுமா, இமேஜை கிரியேட் பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ செலக்ட் அசெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேங்க. செலக்ட் அசெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டுன்னா இங்கே பாருங்கள், ட்ராக் அண்ட் ட்ராப்னு கேட்குறாங்க. எங்கே வச்சிருக்கீங்க அந்த பிக்சர்ஸை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. நான் இதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க, நான் அந்த ஃபோல்டருக்கு போகிறேன். 1980s நான் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த 4 பிக்சர்ஸை இதில் ஃபஸ்ட்டு எதாவா நம்ம மீடியா பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லைன் எது வந்திருக்கோ அதுக்கு தகுந்த பிக்சர்ஸ் தாங்க ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் பாருங்க, இதுதான் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அந்த பிக்சரை நான் உள்ளே கொண்டு வரேன். ஓகேங்க. இப்போ பாருங்க, இந்த பிக்சர்ஸை கொண்டு வந்துட்டேன். நம்ம தேவைப்பட்ட அந்த பிக்சர்ஸை என்ன பண்ணலாங்க, கிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இங்கே என்ன கேட்டுருக்கு பாருங்க, 10 செகண்ட்ஸுக்கு கொண்டு வரணுமா. இப்போ இந்த வீடியோவை மாற்ற போகிறேன். 5 செகண்டுக்கு போதுமா இல்லை 10 செகண்ட்ஸுக்கு போதுமான்னு கேட்குது. நீங்கள் 5 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ கொடுத்துக்கலாங்க. நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக 10 செகண்ட்ஸ்னு வச்சிருக்கேன், இருக்கட்டுங்க. இங்கே பாருங்க, ஜென்ரேஷன் 4 டர்போன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நிறைய ஆப்ஷன் வருங்க. இதெல்லாம் ப்ரோ வெர்ஷனில் எது இருக்குது அப்படின்றது. ப்ரோ வெர்ஷன் இல்லாததை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி வீடியோ அவுட்புட் வேணுமோ நீங்கள் அதை ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு ஜென்ரேஷன் 4 டர்போன்னு வச்சுட்டு இங்கே பாருங்க, ஜென்ரேட் இருக்குங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ ஒரே ஒரு பிக்சரை கொடுத்துருக்கேங்க. அந்த பிக்சரை எனக்கு வீடியோவை மாற்றி கொடுன்னு கேட்டிருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அது என்ன பண்ணியிருக்கு, அந்த பிக்சர்ஸை வீடியோவை மாற்றிட்டு இருக்குங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே பொறுமையாக கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மே மந்த் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ் உங்களுக்கு. இங்கே சொல்ல நீங்கள் ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த செஷன் முடிஞ்சிட்ட பிறகு மற்ற டைம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த 1 ஹவரில் நான் உங்களுக்கு எப்படிலாம் ஈஸியாக கொஞ்சம் பொறுமையாக சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், எவ்வளோ நேரத்தில் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு பிக்சர்ஸை, அந்த ஒரு பிக்சரை மட்டும் நம்ம வீடியோவை மாற்றிட்டு இருக்கோம். இப்போங்க பாருங்க, இப்போ இந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க. இங்கே இப்போ நம்ம ஒரு பிக்சர் வச்சுருந்தோங்க, அந்த பிக்சரை வீடியோவை மாற்றியாச்சுங்க. 10 செகண்ட்ஸுக்கு எனக்கு வீடியோ கொடுன்னு கேட்டிருக்கோம். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கலாங்களா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க,
இதை விட நமக்கு என்னங்க வேணும்? நம்ம மனசுல என்ன நினைச்சோமோ எவ்வளவு அழகா அந்த வீடியோவை கொடுத்துச்சு பாருங்க. நம்மளால இப்ப யூடியூப்லயோ மத்ததுலயோ போயிட்டு நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா முடியாதுங்க. சரிங்களா? இங்க பாருங்க. 1980ஸ்ல வில்லேஜஸ்ல சில்ட்ரன் எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்கன்றதுக்கு முதல் நம்ம கொடுத்த இந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த ஒரு இமேஜ், அந்த இமேஜை நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்? சேவ் பண்ண போறோங்க. இங்க பாருங்க டவுன்லோட்னு கீழ இருக்குங்களா? 4Kன்னு இருக்கு. ஸோ இங்க பாருங்க டவுன்லோடுன்னு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நான் டவுன்லோட் சிம்பலை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கிறேங்க. இதையும் நான் எங்க கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பண்ண ஏஐ 1980s இருக்கு பார்த்தீங்களா? அங்க போயிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்றேங்க. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? சரிங்க டீச்சர்ஸ். இப்ப பாருங்க பையங்க. இப்ப நம்ம 4த் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க இப்ப நம்ம. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோங்க? ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணோம். அல்லது டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த இமேஜஸை நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த இமேஜஸை வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்களேன். அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டோரியை கிரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் இமேஜை கிரியேட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் வீடியோவை கிரியேட் பண்ணியாச்சு. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, வெறும் வீடியோ மட்டும் ப்ளே பண்ணா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா நல்லா இருக்காது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணா நல்லா இருக்கும்? அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆடியோவை மாத்தணுங்க. இப்ப அந்த ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவா மாத்தணும் இல்லைங்களா? அத 2 விதமா பண்ணலாங்க. ஒண்ணுக்கு என்னன்னா, சார் எனக்கு வந்து குரல் வளம் நல்லா இருக்கும். நானே என்னுடைய ஓன் வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு இல்லைங்க சார் என்னுடைய குரல் வளம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நான் ஏஐலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆடியோவை கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாங்க. அபிராமி மேம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? டெக்ஸ்ட் டூ ஆட்டோமேட்டிக் அதாவது ஆடியோவை கிரியேட் பண்ண போறேங்க. அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஸ்டெப்புங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. 11labs.io அப்படின்னு இருக்கு பாருங்க. 11labs.io அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனா, நம்ம என்ன டெக்ஸ்ட்ட குடுக்குறோமோ, எவ்வளவு பெரிய பேராகிராஃப குடுக்குறோமோ, அதுக்கு ஒரு அழகான ஒரு ஆடியோ அவுட்புட்ட அவங்களே குடுத்துருவாங்க. அது ஜென்ட்ஸ் வாய்ஸ்லயோ, லேடீஸ் வாய்ஸ்லயோ வாங்கிக்கலாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னாங்க, இந்த 11 லேப்ஸ்ல தமிழும் இருக்குங்க. அதான் மிகப்பெரிய விஷயங்க. இது ஒரு தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றிங்க. தமிழ் லாங்குவேஜையும் 11 லேப்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்லயே அவுட்புட்ட கொண்டு வரலாங்க. இங்கிலீஷ்லயும் கொண்டு வரலாம். என்ன லாங்குவேஜ்ல வேணுமோ அவுட்புட்ட கொண்டு வரலாங்க. சரிங்களா? இப்ப இந்த வெப்சைட் போலாங்களா? ஓகேங்க. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? குரோம் ப்ரௌசர் போறேங்க. ஸோ குரோம் ப்ரௌசர் 11 லேப்ஸ் அப்படின்றதுக்கு நான் உள்ள கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கேங்க. சரிங்க. இங்க பாருங்க. சர்ச்ல 11labs.io அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பேஜ் இப்படிதாங்க உங்களுக்கு வரும். ஸோ வழக்கம் போல என்ன பண்ணலாங்க? இந்த வெப்சைட்ல பாருங்க நான் சைன் இன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ என்னுடைய பிக்சர் இருக்கு பாருங்க. ஸோ சைன் இன் பண்ணிக்கிட்டா பெஸ்ட்டுங்க. ஸோ சைன் இன் பண்ண பிறகு 11 லேப்ஸ்னுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும். டிஃபால்ட்டா அங்க ஒரு பேராகிராஃப் இருக்குங்க. சரிங்களா? இது வந்து ஒரு டிஃபால்ட்டா அவங்க கொடுத்த பேராகிராஃப்ங்க. சரிங்களா? நான் என்ன பண்றேன்? இத செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் குடுத்து எடுத்துடுறேங்க. ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல நாம ஏற்கனவே எந்த பேராகிராஃப் ஆடியோவா மாத்துறோமோ அத வந்து இங்க குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க. 1980s அந்த பேராகிராஃப நான் குடுத்துடுறேங்க இப்ப இங்க. சரிங்களா? சரிங்க. இப்ப சைடுல வந்து பாருங்களேன். 11 லேப்ஸ்ன்னு இருக்கு. ஹோம், வாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு. பிளே கிரவுண்ட் அதாவது நீங்க டெக்ஸ்ட்ட ஸ்பீச்சா மாத்தணுமா? ஏற்கனவே இருக்கிற வாய்ஸ சேஞ்ச் பண்ணணுமா? சவுண்ட் எஃபெக்ட் எதாவது ஆட் பண்ணணுமான்னு சொல்லி நெறைய ஆப்ஷன் இருக்குங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? டெக்ஸ்ட்ட வந்து ஸ்பீச்சா மாத்த போறோங்க. அந்த ஆப்ஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த பேராகிராஃப்க்கு ஆடியோவா நம்ம குடுக்க போறோம். இங்க பாருங்க பக்கத்துல ரைட் சைடுல செட்டிங்ஸ்ன்னு இருக்குங்களா? கீழ வாய்ஸ்ன்னு இருக்குங்களா? இங்க டிஃபால்ட்டா பாருங்க கிளிண்டா அப்படின்னு இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. எந்த வாய்ஸ்ல வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குதுங்க. சரிங்களா? ஸோ இப்ப நான் என்ன பாருங்க ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. Let me tell you what my grandpa told me when I was just 6 years old. I think this is a really nice way to just talk naturally. I just love talking about movies, Just trust yourself. Then you will know how to live. ஓகேங்க. இப்ப இந்த மாதிரிங்க நெறைய வாய்ஸஸ் இருக்கு. இப்ப இந்த சர்ச்ல வந்து பாருங்க நான் தமிழ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் பாருங்க. தமிழ்னு குடுத்த உடனே பாருங்கங்க. உங்கள் எண்ணங்களை உயிர்ப்பிக்கவும், உங்கள் கதைகளை சொல்லவும்,
உங்கள் செய்தியை உரக்கச் சொல்லவும் ஒரு வலிமையான குரல் தேவை. இப்போது கவனமாக கேளுங்கள். வெகு காலத்திற்கு முன்பு நடந்த ஒரு கதையை சொல்கிறேன். அது மாலை நேர காற்றில் கிசுகிசுக்கப்பட்டது. ஓகேங்க. இப்போ இந்த வாய்ஸ் இப்போது கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? கவனமாக சரிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ தமிழ்லையும் கிளிக் பண்ணி அந்த வாய்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் பேராகிராஃப் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அது நான் கொடுத்துருக்கேங்க. இப்போ நான் இங்கிலீஷை என்ன பண்றேன், இங்கிலீஷ் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஸோ இங்கிலீஷ்ல நிறைய வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. ஸோ Mathematics is the language. The world is a big puzzle. An old man plants a tree. The world is a big ஸோ puzzle, and இப்போதைக்குங்க every country is a piece நான் of இதை the map. கொடுத்துட்றேங்க. இந்த வாய்ஸை கொடுத்துட்றேன். இதுவே எனக்கு ஓகேன்னு சொல்லி கொடுக்குறேங்க இப்போதைக்கு நான். ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறது, ஸ்லோவாக பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கொடுத்துட்டு இங்கே பாருங்க, கீழே ஜெனரேட் ஸ்பீச்னு இருக்கு பாருங்க, இதை நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இங்க இருக்கிற பேராகிராஃபை இங்கிலீஷ்ல In the இந்த வாய்ஸ்ல 1980s, life in the village was simple and beautiful. Children woke up early and helped their parents with small tasks like feeding cows or fetching water from the well. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வாய்ஸ் வந்திருக்குங்களா? இப்போ இதில் என்ன பண்ணலாங்க, இந்த வாய்ஸை இன்னும் ஸ்லோ பண்ணுறதுக்கும் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதை இன்னும் எப்படி வேணுன்றதெல்லாம் எடிட்டிங்லாம் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பேராகிராஃபை ஒரு வாய்ஸில் என்ன பண்ணியிருக்கேன், ஆடியோவை மாற்றிருக்கேங்க. மாற்றின உடனே எனக்கு இந்த ஆடியோ ஓகேன்னு பண்ணால் பக்கத்தில் பாருங்கள் டவுன்லோடு இருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே வழக்கம் போல் நம்ம 1980s ஃபோல்டரில் இந்த ஆடியோ ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? டீச்சர்ஸ் இப்போ எல்லாருக்குமே தெளிவாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சேட் ஜிபிடியில் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணோம், இல்லை டெக்ஸ்ட் புக்கிலேருந்து ஒரு பேராகிராஃபை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டெக்ஸ்ட்டை இமேஜாக மாற்றிட்டோம். அதுக்கு என்ன ஆப்பில் போனோம், ஆப் leonardo.ai போனால் டெக்ஸ்ட்டை இமேஜாக மாற்றிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பு பாருங்கள், இமேஜை வீடியோவை மாற்றிக்கலாம். எந்த வெப்சைட்லிங்க, app.runwayml.com போனால் வீடியோவை மாற்றிக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப்பு பாருங்கள், ஃபோர்த் ஸ்டெப் பாருங்க, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண டெக்ஸ்ட்டை என்னவோ பண்ணியிருக்கோம், ஆடியோவை மாற்றிருக்கோம். இதுக்கு என்ன வெப்சைட்டில் போகணும், 11labs.io போனால் மாற்றிக்கிறோங்க. இப்போ எல்லாமே நம்ம பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுங்க அந்த வீடியோவை மாற்றணும். அதுக்கு நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா பாருங்க, ஃபைனல் ஸ்டெப் வீடியோ எடிட்டிங். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த வீடியோ எடிட்டிங்க்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க, அப்படியே அழகாக நோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃபோன்லேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாலும் சரிதாங்க. சரிங்களா? இப்போ வீடியோ எடிட்டிங் என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணலான்றதை சொல்கிறேன், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதை பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்போ உதாரணமாக பாருங்க, வீடியோ எடிட்டிங் மொபைல் அப்ளிகேஷன்ஸில், அதாவது சார் நான் மொபைல்லே தான் வந்து நான் பண்ணுவேன், என்கிட்ட டெஸ்க்டாப்பில் இல்லை, லேப்டாப்பில் இல்லை அப்படின்னா, பொதுவாக மொபைலில் வந்து எந்தெந்த ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைன் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குங்க. அடுத்தது ஃபிலிமோரா கோ ஆப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பவர் டைரக்டர், இன்ஷாட் வீடியோ எடிட்டிங், VLLO வீடியோ எடிட்டர். ஸோ நான் இங்கே ஒரு 5 மட்டும் கொடுத்துருக்கேங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கைன் மாஸ்டர் ஓரளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ஸோ இந்த 5 ஆண்ட்ராய்டு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்ததுங்க, இல்லைங்க சார் நான் வந்து ஒரு லேப்டாப்பில் ஒரு டெஸ்க்டாப்பில் தான் வீடியோ எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃப்ரீ அண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இப்போ நான் முதல்ல வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ண போகிறதுங்க, ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. மிகப்பெரிய ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதை ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு உங்களுக்கு பே பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது என்னென்ன சாஃப்ட்வேர் அப்படின்றத பார்ப்பாங்க. பாருங்கள், ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இது நீங்கள் கூகுளில் குரோமில் போயிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், KDone லைவ் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஒண்டர் ஷேர் ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஷார்ட்கட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், இப்படிலாம் இருக்குங்க. இது 4மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதை டாவின்சி ரிசால்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. இது சம்மந்தமாக நிறைய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். டாவின்சி ரிசால்வ் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருங்க.
இந்த டாவின்சி ரிசால்வ் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டுலேயே இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி நிறைய ஃபிலிமை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, இன்னமும் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட அட்வான்ஸ்டு ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குதுங்க. ஆனால் என்னன்னா அந்த டாவின்சி ரிசால்வ் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுற அந்த ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் நமக்கு லேப்டாப் டெஸ்க்டாப்பில் இருக்கணுங்க. ஓகேங்களா? இந்த ரேம், எம்பி, ஸோ இதெல்லாமே நமக்கு லேப்டாப்பில் இருக்குன்னா தாராளமாக இந்த வீடியோ எடிட்டிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க டாவின்சியில். சரிங்களா? சரிங்க. இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன். எனக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும், ஆனால் லிமிடெட் பீரியட் தான், ஆனால் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன சாஃப்ட்வேர் பாருங்க. கேம்டீஷியா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ப்ரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்துங்க வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரிங்க. இப்போ நம்ம திரும்பவும் நம்ம இதுக்கு வருவோங்க. இப்போ 4 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கடைசி ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் எந்தெந்த ஆப்பில் பண்ணலாம், சிஸ்டமில் பண்ணலாம் அப்படின்றது நிறைய உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்குங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஐகான் இருக்கு பாருங்க, டாவின்சி ரிசால்வ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஃப்ரீ அண்ட் அட்வான்ஸ்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் தாங்க நான் ரெகுலராக வந்து எனக்கு தேவையான வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணுவேன். அவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு அவுட்புட் கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டாவின்சி ரிசால்வ் அப்படின்ற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ டைட்டில் என்னன்னு கேட்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1980s அப்படின்னு கொடுத்துட்றேங்க. சரிங்களா? கொடுத்துட்டு கிரியேட்னு சொல்லி உள்ளே போகிறேன். அதாவது இப்போ இது வரைக்கும் ரெடி பண்ண அந்த வீடியோஸையும் ஆடியோவையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேங்க, ஒன்றா ஒரு வீடியோவை கிரியேட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ உதாரணமாக எனக்கு வீடியோ எடிட்டிங்கே தெரியாதுன்னு நினச்சிக்கங்க, நான் கூட இதை பண்ணலாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இது தாங்க டாவின்சி ரிசால்வ் இன்டர்ஃபேஸு. ஸோ ஃபைல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த இம்போர்ட்டில் போயிட்டு மீடியான்னு இருக்கு பாருங்க. இந்த மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 1980s அப்படின்ற ஃபோல்டரில் வீடியோ ரெடி பண்ணிருக்கு இல்லைங்களா, இந்த பிக்சர்லாம் எடுக்கக்கூடாதுங்க. ஸோ அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோவை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வைக்கிறேங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ ஒருத்தர் வந்து இங்கே வச்சுட்டாங்க. நான் இப்போ நீங்கள் சரிங்க, இந்த வீடியோ இங்கே வந்துருச்சுங்க. இப்போ அடுத்தது ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேங்க. திரும்ப இம்போர்ட் அப்படின்னு போகிறேங்க. மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன எடுக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நீங்கள் எல்லாருமே ஆன்சர் சொல்லிட்டு இருப்பீங்க. கேட்குதுங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே எனக்கு கேட்குது. அந்த வீடியோவுக்கு தகுந்த ஆடியோ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதை நம்ம இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறோங்க. ஓகேங்களா? சூப்பர்ங்க. நீங்கள் சொன்ன ஆன்சரை தாங்க நாங்கள் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வீடியோ ஒரு ஆடியோ கொண்டு வந்து வச்சிட்டாங்களா? சரிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோஸை ட்ராக் பண்ணி நம்ம ப்ளே ஏரியாவுக்கு கொண்டு வரோங்க. இங்கே கொண்டு வந்துட்டேங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறேன். வீடியோ மட்டும் ப்ளே ஆகிட்டு இருக்குங்க. நான் இன்னும் ஆடியோவை சேர்க்கலிங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு பிக்சரை மட்டும்தான் வீடியோவை மாற்றி கொண்டு வந்து வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வீடியோவை இங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆடியோவை சேர்க்க போகிறேங்க. ஓகேங்களா? இந்த ஆடியோவை ட்ராக் பண்ணி கொண்டு வரேங்க. இங்கே ஆடியோவை கொண்டு வந்து சேர்த்துட்டேங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. In the 1980s, life in the village was simple and beautiful. Children woke up early and helped their parents with small tasks. ஓகேங்களா? சரிங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் டெக்ஸ்ட் இன்னும் போயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஏன் என்ன டெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிக்சரை தான் வீடியோவை மாற்றிருக்கோம், அதை இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? மீதி 3 பிக்சரையும் வீடியோவை மாற்றி இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த 4 பிக்சருடைய வீடியோவுக்கும் இந்த டெக்ஸ்ட்டும் கரெக்டாக உங்களுக்கு மிங்கிள் ஆகிடுங்க. இதை கொடுத்துட்டு இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெடிங்க. ஓகேங்களா? இது வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை வந்துங்க ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம எப்படிலாம் கிரியேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, கொஞ்சம் கிரியேட்டிவ் மைண்டோடு நம்ம கிரியேட் பண்ணுங்க. எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வீடியோ ஆடியோ சேர்ந்து இந்த வீடியோ வந்து நம்ம உடனே கிடச்சிருங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ நான் என்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சேட் ஜிபிடி இருக்கு இல்லைங்களா, நான் அங்கே வரேங்க. இப்போ நான் திரும்ப நீங்கள் இந்த சேட் ஜிபிடியில் பாருங்க, சேட் ஜிபிடியில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணங்க, ஒரு பேராகிராஃபை கொண்டு வந்தோம் இல்லைங்களா,
ஸோ இந்த பேராகிராஃப்ல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு தான் 4 பிக்சரை ரெடி பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நீங்க அடுத்தது என்ன பண்ணுங்க, இந்த பேராகிராஃபை கிளிக் பண்ணி இதை 4 பிக்சரை கிரியேட் பண்ணி அதை வீடியோவை மாற்றி வச்சுக்கணுங்க. அடுத்து இந்த பேராகிராஃபை கிளிக் பண்ணி இமேஜா கிரியேட் பண்ணி வீடியோவை மாற்றிக்கணுங்க. ஸோ இந்த 3 வீடியோவும் கொண்டு வந்து வீடியோ எடிட்டிங்கில் வச்சுட்டு இந்த 3 பேராகிராஃபையும் 11 லேப்ஸில் போயிட்டு ஆடியோவை மாற்றிட்டு அந்த வீடியோவையும் ஆடியோவையும் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அழகான ஒரு வீடியோ ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எனக்கு ஒரு சிஸ்டம் நாலேஜ் இல்லை, வீடியோ எடிட்டிங் தெரியாது அப்படின்றவங்கள கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு இதை பண்ணீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. ஸோ அப்போ இதில் ஒரு சில இடத்துல மட்டும் என்ன பண்ண தேவையாக இருக்குங்க, அந்த லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோட லென்த்தை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் தேவைன்னா ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங் இமேஜாக கிரியேட் பண்ணி உள்ள சேர்க்குற மாதிரி இருக்குங்க, இன்னும் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இல்லை நம்ம லெசனில் தேவைன்னா சொன்ன பாருங்க, இப்போ உதாரணமாக இந்த பாடம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த பாடத்துக்கு இந்த 2 பேராவுக்கு முதல்ல இமேஜை கிரியேட் பண்ணணும், அதை வீடியோவை மாற்றி வச்சுக்கணுங்க. அடுத்து வந்து பாருங்க, இந்த 2 பேராகிராஃபுக்கு இமேஜை கிரியேட் பண்ணி வீடியோவை மாற்றி வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த பாடம் வந்து 3 பக்கம் இருக்குங்களா? அப்போ ஒரு பக்கத்துக்கு 2 வீடியோனா 3 பக்கத்துக்கு 2 6 வீடியோ கிடைக்குங்க. ஸோ இதை அப்படியே இந்த டெக்ஸ்ட்டை ஆடியோவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 வீடியோவையும் ஆடியோவையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அழகான ஒரு வீடியோ ரெடிங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நாம் கிளாஸ் ரூம் போகும்போதுங்க சரி டீச்சராக இன்னமும் நிறைய ஒரு ஒர்க்கிங் மாடல் நான் ஒர்க்கிங் மாடல்னு சொல்லி டீச்சிங் எய்ட்ஸை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி எதுவுமே இல்லைங்க. சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண போதுங்க. தினம் கிளாஸ் ரூம் போகும்போது புதுசாக ஒரு விஷயத்தை அவன்கிட்ட கொண்டு போகும்போதுங்க எப்போ அந்த ஆசிரியர் நம்ம கிளாஸ் ரூமுக்கு வருவாங்க, இன்னைக்கு என்ன தகவல் சொல்லுவாங்களோ தெரியலையே, என்ன காட்டுவாங்களோ தெரியலேன்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ இப்போ அப்டேட்டடாக இருக்கிற இந்த டெக்னாலஜியினுடைய ராக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, இந்த சேட் ஜிபிடி. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு லெசனுக்குமே அழகாக ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெசன் நடத்தும் போது இல்லை ஒரு இன்ட்ரோடக்ஷனாக கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை போட்டு காட்டி மாணவர்களுக்கு சொல்லும் பொழுதுங்க ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குங்க. என்ன கிடைக்கும்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த பாடத்தை நடத்த போகிறேன், இந்த பாடத்துக்கு தகுந்த வீடியோஸ் யூடியூப்ல இருக்குதான், ஆனால் என் மனசில் நினைக்கிற மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அந்த வீடியோ கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கத்தை சுகந்தி மேம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஏஐயும் சேட் ஜிபிடியும் உங்களுக்கு தீர்த்து வைக்குங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்துட்டா போதுங்க, நீங்கள் எந்தெந்த கிளாஸுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு போகிறீங்களோ ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் அழகாக ஒரு வீடியோ கிளிப்பிங்கை ரெடி பண்ணி உங்கள் ஃபோன்லையும் லேப்டாப்லையும் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆஃபீஸர்ஸ் விசிட் வந்தாலும் சரிதான், என்ன உங்கள் கையில் எதுவுமே டீச்சிங் எய்ட்ஸே இல்லாமல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை கையில் எடுங்க, சார் இங்கே பாருங்கள் ஏஐ மூலிமா சேட் ஜிபிடி மூலிமா இந்த லெசனுக்கு உரிய வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ இதில் பாருங்கள் இந்த ஃபோனில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிச்சு மோட்டிவேட் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். அழகாக அந்த ஆஃபீஸரை கிளாப் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் இந்த ஏஐயை நல்லா கற்றுக்கணுங்க, நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ நான் இன்னைக்கு செஷனில் இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட் ஜிபிடி ஏஐ அப்படின்ற ஒரு வேர்ல்டில் அந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு புள்ளி தாங்க நான் சொல்லியிருக்கேன், ஒரு டாட் தாங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஐயோ ஒரு டாட் தானா சார், ஆனால் இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு டாட்டில் உள்ளே வாங்கலை, தினம் தினம் இப்போ நான் சொன்னதை செஞ்சு பாருங்களேன், நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. எதுக்காக கற்றுக்குறோம்? நம்ம மாணவ செல்வங்களுக்காக, நமது ஆசிரியர் பெருமக்கள் நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்ய முடியறதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கடைசியாக இறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க டீச்சர்ஸ், ஆல் இன் ஒன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் அனிமேட்டட் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஆப் runwayml.comல இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் அங்கவே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை இமேஜாக கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜை வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கும் அவங்களே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவுக்கு தகுந்த அந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த ஆடியோவை அங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம்.
வீடியோ எடிட்டிங்கும் அங்கேயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே runwayML.comலயே பண்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால நான் நல்லா கவனத்துல வச்சுக்கங்க. நான் இது ஏன் சொல்றேன்னா, நிறைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா டைரக்டா டெக்ஸ்ட் வீடியோவோ ரெடி பண்ணி தர வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டும் இருக்கு. நான் எதுக்காக இவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நாம டெக்ஸ்ட் புக்குக்கோ ஒரு ஸ்டோரிக்கோ தகுந்த ஆப்டான ஒரு வீடியோ ரெடி பண்ணணும்னா, இப்ப நான் சொன்ன மெத்தட்ல எந்தெந்த வெப்சைட்ல போனா இமேஜை கிரியேட் பண்ண கரெக்டா இருக்கும், எந்த வெப்சைட் போனா வீடியோ கரெக்டா வரணுமோ அங்கங்க போனீங்கன்னா உங்களுக்கு சரியான அவுட்புட் கிடைக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லிட்டுங்க டீச்சர்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா கவனித்த என்னுடைய ஆசிரிய பெருமக்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ். ஸோ இந்த 1 ஹவரில் என்னால் எந்த அளவுக்கு பொறுமையாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ இந்த செஷனை கொடுத்துருக்கேன்னு சொல்லி நம்புறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். சார் ரமேஷ் சார். தேங்க்யூ சார். மிக அருமையாக இருந்தது சார் உங்களுடைய செஷன் இன்னைக்கு. அந்த டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 ஹவருக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கு நம்ம மீட்டிங்கு. அது ஓகே எவ்வளோ சார். நேரம் இருக்குன்னு தெரியல, எப்போ க்ளோஸ் ஆகும்னு தெரியல சார். டவுட்லாம் வந்து வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்துருக்கோம் சார். இப்போ அந்த வெப்சைட்லாம் அதை நம்ம ஓகே சார். குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே சார். மனோகர் சார், சரவணன் சார் வந்து சரவணன் சார் வந்து இப்பொழுது நன்றி உரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். மிஸ்டர் சரவணன் சார். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி மிக அருமை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டுமா சார் நானு? ஓகே சார். ஓகே பண்ணிடலாம் சார். ரமேஷ் சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். கேக்குது சார். இந்த கோடைக்கால சிறப்பு பயிற்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு டிஜிட்டல் டீம் ஒருங்கிணைப்பாளர்கள் சார் சொல்லுங்க. சரவணன் சார் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்களேன். இல்ல சார் கொஞ்சம் வெளியில இருக்கேன், அதனால வாய்ஸ் வெளியில. ரைட். ஓகே ஓகே ஓகே. மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ரமேஷ் சார், கருணைதாஸ் சார், மனோகர் சார் ஆகிய மூவருக்கும் முதலாவதாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமையேற்று நடித்து கொடுத்த தேசிய விருதாளர் திரு திலீப் சார் அவர்களுக்கும், சிறப்புரை வழங்கிய திரு சிகரம் சதீஷ் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பாக ஏறக்குறைய 1 மணி நேரம் சொன்னார் ஆனந்தகண்ணன் சார். 2 மணி நேரத்துக்கிட்ட மிக தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி வந்து யாரும் அவ்வளவு எளிதா கொடுக்க முடியாது. மிக தெளிவாக கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய கிளாஸ் ரூமுக்கு, நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் தகுந்த மாதிரி மிக எளிமையாக எப்படி ஒரு வீடியோ கண்டென்ட் தயார் செய்வது, அனிமேட்டட் வீடியோ கண்டென்ட் தயார் செய்வது என்பது எல்லாருக்குமே வந்து ஒரு புதிராக இருந்திருக்கும். ஆனா இனி வரும் காலங்களில் இந்த பயிற்சியில் ஏறக்குறைய ஒரு 600க்கு 650 ஆசிரியர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். எல்லாருமே அவங்களுடைய வகுப்பறையில் அவங்களுடைய மாணவர்களுக்கு மிக எளிமையாக புரியும் வகையில, எந்த ஒரு இது இல்லாம மதம் சொல்லிக்காம மிக பொறுமையாக எடுத்து நாங்களும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருக்கோம் சார். ரொம்ப நன்றி ஆனந்தகண்ணன் சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். எக்ஸலண்டா இருந்துச்சு உங்களுடைய பிரசன்டேஷனு. தேங்க்யூ சார். மீண்டுமாக இந்த பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னையும் ஒரு கருத்தாளராக இந்த பயிற்சியில் சேர்த்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சரவணன் சார். தேங்க்யூ சார். சார் செஷன் முடிச்சுக்கலாமா சார்? இப்ப சார் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஆப்ஷன் யாராவது பார்ட்டிசிபென்ட் கொடுங்க. அப்புறம் முடிக்கலாம். அதாவது ஒரு சில சந்தேகங்களை மட்டும் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் அன்வைட் பண்ணி விடுங்க சார். ஓகே ஓகே சார். ரமீலா பானு பேசலாம். அன்வைட் பண்ணிடுவாங்க, பேசிருக்கேன். சதீஷ் சார். தேங்க்யூ சார். ப்ரெசன்டேஷன் எல்லாருக்கும் கொடுத்து மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சுகந்தி பேசுறேன் சார். மேம் குட் மார்னிங் மேம். சொல்லுங்க மேம். உங்க செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். இன்னும் நிறைய நாங்க கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கு யூஸ் ஆச்சு. ஃபைனல் ஸ்டெப் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதாவது வீடியோ எடிட்டிங் கொடுத்தீங்களாங்க சார், அத ஒண்ணு நீங்களே அதாவது சொன்னீங்க, நீங்க இதை பண்ணி பாருங்க ஓகேயா இருக்கும் அப்படி சொன்னீங்க. அதை நீங்களே ஒரு ஸ்மால் ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி அதை பிளே பண்ணி காமிச்சீங்கன்னா, ஓ இதோட ரிசல்ட் இவ்வளவா இப்படிதான் வருமா அப்படின்றத ஒரு எங்களுக்கு ஒரு
வந்ததுக்கு நல்லா இருக்கும். ஷூர் ஸோ ஷூர் அது மேம். ஒரு மட்டும் எனக்கு இதா இருந்துச்சு. மத்தபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ஷூர் அந்த மேம். மாதிரி அந்த எனக்கு ஃபைனல் ரிசல்ட் மட்டும் ஒரு சின்ன வீடியோ மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாலும் ஓகே. இங்க டைம் கண்டிப்பா இல்லாதனால. கண்டிப்பா மேம். ம். மேம் ரொம்ப இப்ப தேங்க் யூ எதனால ஸோ வந்து மச். உங்க கேள்வி கரெக்ட் தான் மேடம் அது. எதனால அந்த ஃபைனல் வீடியோ இப்படிதான் இருக்கும்னு நான் ஏன் காட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நம்ம இதுல வந்து நெறைய பிகினர்ஸும் இருக்காங்க. அவங்க இத பார்த்து ஆமா. பயந்துறக்கூடாது. ஐயோ! இப்படிலாம் பண்ணணுமா? எனக்கு தெரியாதேன்னு நெனச்சிடக்கூடாதுன்றதுக்காக மேடம் அந்த ஃபைனல் வீடியோ நான் காட்டல. ஓகே, ஓகேங்க ஸோ சார். இல்ல இப்போ ஜஸ்ட் நீங்க ஸ்டிமுலேட். பண்ணி குடுத்தது பாத்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். அந்த ஓகே, ஓகே ஃபைனல் மேம். ரிசல்ட் எப்படி வரும்ன்றது தெரிஞ்சுச்சுன்னா, இனி கூட நான் நம்ம ரொம்ப குரூப்ல நல்லா ஷேர் பண்றேன் இருக்குமேன்னு மேம். தோணுதுங்க சார். கண்டிப்பா ஓகேங்க, கண்டிப்பா ஓகேங்க மேம். சார். குரூப்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன் மேம். சரி. தேங்க் யூ ஸோ மச் சார். ஹலோ கமெண்ட் சார் கொடுக்குறவங்க எந்த பள்ளி அப்படின்னு சொல்லி எந்த டிஸ்ட்ரிக்ட் ஹலோ சொன்னீங்கன்னா சார் எனக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். சொல்லுங்க மேடம். பேசுறவங்க ஹலோ சார் ஹலோ சார் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார். நான் ஆர்காட் பிளாக்ல இருந்து பேசுறேன் சார், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். வெல்கம் மேம். சொல்லுங்க மேம். சார் நீங்க வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க சார். தேங்க் யூ மேம். இது நான் இப்பதான் ஸ்டார்ட்அப்ல நான் அட்டென்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. தேங்க் யூ லாஸ்ட் மேம். செஷன் ஒரு இந்த ஸ்டெப் 4 3rd 4th 5th கொஞ்சம் ஸ்பீடா இருந்த மாதிரி இருந்ததுங்க. அது ஓகே எங்களுக்கு மேம். கொஞ்சம் ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி போட்டா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா கொடுக்குறேன் அதாவது மேம். புரிஞ்சுக்க டக்குன்னு புரிஞ்சுக்க முடியலைங்க. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட்ன்றதால புரிஞ்சுக்க முடியல. ஃபர்ஸ்ட். அது நீங்க சொல்ல நாங்க இன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதை நாங்க தேங்க் யூ அடுத்து மேம். நாங்க பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வீடியோ போட்டா நல்லா இருக்கும் சார். ரொம்ப அருமை. இந்த இது தேங்க் யூ மேம். ஆப்ஷன் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிங்க சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வணக்கங்க சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். சார் நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பொங்கலூர் பிளாக்ல இருந்து பேசுறேங்க சார். வெல்கம் மேம். சொல்லுங்க மேம். தொட்டம்பட்டி பிரைமரி ஸ்கூலுங்க சார். சார் ஓகே நீங்க மேம். இந்த ஆடியோ வந்து நம்ம வாய்ஸ் ஆட் பண்றது, நம்மளோட ஓன் வாய்ஸ் ஆட் பண்றது, அதை மட்டும் ஒரு ஸ்டெப் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். ஓகே மேம். அது வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கிளாஸ் வச்சாதான் மேடம் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த ஓகேங்க 1 சார். ஹவர்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதுதான் மேடம் கொடுத்துருக்கேன். அந்த ஓன் ஓகேங்க வாய்ஸ் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரிங்க டெக்ஸ்ட்டை சார். பார்த்துக்கிட்டே உங்க ஃபோன்லயே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டர்னு ஒன்று இருக்கு. ஓகேங்க சார். ஸோ அதை ஆன் பண்ணிட்டு ஒரு சைலண்டான சுச்சுவேஷன்ல ரூம்ல எந்த ஒரு சரிங்க நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை அப்படின்னா, லேப்டாப்ல அந்த சரிங்க டெக்ஸ்ட்டை பார்த்துக்கிட்டே நீங்க ஃபோன்லயே மெதுவா உங்க வாய்ஸ்ல நிறுத்தி நிதானமா படிச்சீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஓகேங்க சார். ஆடியோ ஃபைலை நீங்க ரெடி பண்ற வீடியோவோட அந்த வீடியோ எடிட்டிங்ல லிங்க் பண்ணிக்கலாம் மேடம் நீங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஸோ அந்த மாதிரி சார் பண்ணலாம் அப்புறம் மேடம் நீங்க. ஓகேங்க சார். அப்ப இன்னொரு டவுட்டுங்க சார். அந்த டாவின்சி லாஸ்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணீங்களா சார், அது போன்ல பண்ண எஸ். முடியாதாங்க சார்? ஃபோன்ல பண்ண முடியாது மேடம் அது. இந்த டாவின்சி ரிசால்வ் பண்றது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் அது. ஓகேங்க ஸோ சார். அதுக்காக தான் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தனியா சொல்லியிருக்கேன். லேப்டாப், ஓகேங்க. டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றது தனியா சொல்லியிருக்கேன் மேடம் அதுல. ஓகேங்க சார். ஓகே. எஸ் ரொம்ப மேடம். எஸ் தேங்க்ஸ் மேம். சார். செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நல்லா பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்குங்க. குழந்தைய ஓ ஒரு 10 மந்த்ஸ் குழந்தைய விட்டுட்டு தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். ஓகே மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்ங்க சார். வெல்கம் மேம். வெல்கம் மேம். சார் நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து அன்மியூட் பண்ணியிருக்கேன் சார். அவங்க யாருமே ஒன்றும் பேச நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஹலோ வணக்கம் சார். நான் தேனி மாவட்டம் சின்னமனூர் பிளாக்ல இருந்து பேசுறேன் சார். காஞ்சனா சொல்லுங்க மேடம். சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டென்ட் பண்றேன். கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதா இருந்தா. ஆனா ஸ்டெப் ரொம்ப வேகமா போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு எது அடுத்தடுத்து வரணும்ன்றது ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். இல்லைங்க சார். நான் வீட்ல பொறுமையா ட்ரை தான் பண்ணி சொன்னேன் சார். பார்க்கிறேன். ஸோ இந்த 1 ஹவர்ல சார் இல்ல நிறைய டீச்சர் விஷயங்கள் தான். கொடுத்துருக்கேன் சார் உங்களுக்கு. சார் இல்லைங்க சார், நான் அம்மா தான். வாய்ஸ் அப்படி இருக்கு. சாரி மேடம். ஓகே மேடம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க மேடம் நீங்க. நான் குரூப்லயும் ஷேர் பண்றேன் மேடம் உங்களுக்கு நான். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் சார். ஸ்டெப் மட்டும் எப்படி உள்ள போறது அது மட்டும் கொஞ்சம். எந்த ஸ்டெப் மேடம் உங்களுக்கு கேக்குறீங்க? நிறைய நீங்க உள்ள போனீங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு போட்டு பார்க்கணும் வீட்ல. அது போட்டு பார்க்கணும். அதான் மேடம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே மேடம். இதுல உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க உங்களுக்கு. இந்த ஸ்கிரீன் ஷேரிங்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு திரும்ப ஒரு முறை உங்களுக்கு. கொஞ்சம் தெளிவா கவனிங்க. நான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மேடம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்தெந்த வெப்சைட்ல போனா என்ன பண்ணணும்ன்றதை கொடுத்துருக்கேன். அப்ப அந்த வெப்சைட்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது முதல் ஸ்டெப் ChatGPTல நீங்க உள்ள போயிட்டு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு கொடுத்துருக்கேன் நினைக்கிறீங்க. ஆமாங்க சார். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார். ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருக்கேன் சார். இது எல்லா ஆப்பையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் சார். மேடம் ஒண்ணும் இல்லை. இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விசிபிளா இருக்குங்களா? விசிபிளா இருக்குங்க சார். ஓகே மேடம். இதுல பாருங்க
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடில போயிட்டு நீங்க நினைக்கிற கதைய வந்து ரெடி பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. இல்லன்னா டெக்ஸ்ட் புக்ல இருந்து உங்களுக்கு எந்த பேராகிராஃப் வேணுமோ அத நீங்க காப்பி பண்ணிக்கிறீங்க. இதுதான் முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் லியனார்டோ ஏஐ அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்ட என்னவா மாத்திக்கலாம் மேடம்? இமேஜா மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். ஓகே மேடம். இது 2வது ஸ்டெப் இது. 3வது ஸ்டெப் இமேஜ வீடியோவா மாத்தணும். அதுக்கு என்ன வெப்சைட்ன்னு பார்த்தீங்கன்னா, runwayml.com அப்படின்றது போனீங்கன்னா, இமேஜஸ வீடியோவா மாத்திக்கலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம். அடுத்தது 4த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ண டெக்ஸ்ட் ஸ்டோரிய ஆடியோவா மாத்தணும். அதுக்கு 11 labs IO அப்படின்றது போனீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்ட அது ஆடியோ ஃபைலா மாத்தி குடுத்துரும். ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவையும், ஆடியோவும் மட்டும் ஒண்ணா சேர்க்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மொபைல்ல என்னென்ன அப்ளிகேஷன், லேப்டாப்ல என்னென்ன அப்ளிகேஷன் குடுத்துருக்கேன். உங்களுக்கு எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த அப்ளிகேஷன்ல அந்த வீடியோவையும், ஆடியோவையும் ஒண்ணா சேர்த்துருங்க. வேலை முடிஞ்சது மேடம். ஓகே சார். தேங்க் யூ சார். வெல்கம் மேடம். வெல்கம் மேடம். ஓகே. டீச்சர்ஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் சிஸ்டர் நீங்க. ஆனந்தகரன் சார் வணக்கம். வணக்கம் சார். சார் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி ஒன்றியத்திலிருந்து ஹாஜா மொஹிதீன் ஆசிரியர். வெல்கம் சார். தேங்க்யூ சார். மதுரையில் கடைசியாக மீட் பண்ணோம் சார். ஃபென்டாஸ்டிக். உங்களுடைய வீடியோஸ் நான் அடிக்கடி டவுட் நான் பார்ப்பேன். உங்கள் வீடியோ தென் திலீப் சார் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். தென் டவுட் இருந்தால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்ம ட்ரைனிங்ஸ் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு திலீப் சார் அண்ட் ஆனந்தகரன் சார் அந்த வீடியோஸை பார்த்தா நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். 1 ஹவர்ல இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருந்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். 1 ஹவர்ல எப்படி இவ்வளோ விஷயங்களை சொன்னீங்கிறத நானே மலைப்பா பார்த்துட்டு இருக்கிறேன். நல்லா இருந்துச்சு சார். அந்த சாட் ஜிபிடி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அந்த நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் நோட் பண்ணி ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி லாகின் பண்ணா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். நல்லா இருந்துச்சு. இப்பயுமே பார்த்துட்டேன். வீடியோ கிரியேஷன் பண்ணிட்டேன். ஸோ வெரி யூஸ்ஃபுல் சார். அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. 1 ஹவரில் எங்களுக்கே நானே டைம் பார்த்துட்டு இருக்கேன். 1 ஹவரில் எப்படி சார் சொன்னீங்க அப்படின்ட்டு. தேங்க்ஸ் லாட் சார். அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகள். இந்த கோஆர்டினேஷன் பண்ணி இந்த சம்மர் வெக்கேஷன்ஸை மிகச்சிறப்பாக ஐசிடி லெவலில் கொண்டு போகக்கூடிய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் லாட் சார். ஆனந்தகண்ணன் சார் ஆல்வேஸ் சூப்பர். ஆனந்தகண்ணன் சார் தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Sir, this is Lata from Pudukkottai, sir. Yes, ma'am. Welcome, ma'am. முதல்ல உங்களுக்கு வந்து ஹார்ட்ஃபெல்ட் அப்ரிசியேஷன் சார். ரொம்ப தேங்க்யூ மேம். ஃபேண்டபிளஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ மேம். என்டையர் டீமுக்கும் ரொம்ப நன்றி சார். டீச்சர்ஸ் ஃபார் டீச்சர்ஸ், பை த டீச்சர்ஸ், ஃபார் த டீச்சர்ஸ், ஆஃப் த டீச்சர்ஸ். ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் இனிஷியேஷன். என்டையர் டீமுக்கு என்னோட அப்ரிசியேஷன் சார். இதுல நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நீங்க பதிவு பண்றாங்க சார். எல்லாமே ஒன்னா சேர்த்து இன்டகிரேட் பண்ணக்கூடிய சைட்ஸும் இருக்கு. பட் அதோட அவுட்புட் வந்து நல்லா இருக்காதுன்னு நீங்க சொன்னீங்க. நான் அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை வந்து மாற்றி இப்போ நீங்க சொன்ன ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ண போறேன். தேங்க்யூ வெரி மச் சார். ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் டீம். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ மேம். டீச்சர்ஸ் இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இந்த 1 ஹவரில் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக குரூப்பில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் நான் உங்களுக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். நிர்மலா ஃப்ரம் கும்பகோணம் சார். வெல்கம் மேம். சொல்லுங்க மேம். தேங்க்யூ சார். சார் இந்த கொரோனா பீரியட்ல ட்ரைனிங் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப கொரோனா பீரியட்ல ட்ரைனிங் கொடுத்தீங்கல்ல? ஆமாம் எஸ் மேம். கோவிட் டைம்ல அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அது நான் ஸ்கூலுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப என்ன பார்த்துட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு நல்லபடியா பேசுறீங்க சார். ரொம்ப நன்றி. நான் உங்க இதை மறக்கவே மாட்டேன். இதுதான் தேவை மேடம். ஆசிரியர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் மேடம். இது ரொம்ப சந்தோஷம் மேடம். உண்மை சார். உண்மை சார். உங்களால நல்ல தெரியும் எனக்கு. எங்க பிள்ளைங்க அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாங்க சார். நீங்க திலீப் சார், விஜயகுமார் சார், எல்லாருமே நிறைய பெரிய பெரிய வகையில நீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க சார். நான் மறக்கவே மாட்டேன். அடுத்தது ஐசிடி இந்த ஸ்கூல்ல பர்ஃபெக்டா இருக்குன்னா அது நீங்க தான் காரணம். தேங்க்யூ மேம். உண்மையிலேயே சொல்றேன். தேங்க்யூ சார். எங்க ஸ்கூல்ல எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தாலும் எங்க ஸ்கூல் பேரு வரவே வராது. பெண்டிங்ல இருக்குன்னு.
ஃபர்ஸ்ட் ஓகே மேடம். முடிச்சிருவோம். ஓ சோ இப்பலாம் இத முடிச்சிடுறீங்க. கத்துக்கிட்டதால ஆமா இத கத்துக்கிட்டதால எதை எப்படி போறது எப்படி பண்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஓகே மேடம். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப தேங்க்ஸ். இப்ப கொடுத்த ட்ரெயினிங் வெரி 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 பெர்ஃபெக்ட். சூப்பர் இந்த மேம். தேங்க்யூ மேம். மே மந்த்ல நீங்க ஓகே சொல்லப்போல மேம். எனக்கு எந்த பாடம் எப்படி கொண்டு போன ஒரு ஐடியா வந்து எனக்கு இப்பவே. சோ அதான் எனக்கு மேடம். இந்த வர டேர்ம்ல வந்து எப்படி நல்லபடியா கொண்டு போறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க போய் ரொம்ப கத்த வேண்டியது இல்ல. ஆனா இப்ப கண்டிப்பா மேடம். கொரோனா பீரியட்க்கு அப்புறம் குழந்தைங்க ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி அண்ட் பிசிக்கலி வேற மாதிரி ஆயிட்டாங்க. இது உங்களுக்கே தெரியும். அவங்கள ஓகே மேடம். ஒருமுகப்படுத்தி ஓகே கொண்டு வர்றது பெரிய சவால். அந்த ஓகே ஓகே சவாலை மேடம். சமாளிக்க இப்ப நீங்க கொடுத்த ட்ரைனிங் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது என்னோட 100% நம்பிக்கை சார். ஷூர் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். நல்ல தேங்க்யூ சார். ஃபீட்பேக் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேடம். வெல்கம் மேடம். தேங்க்ஸ். ஆனந்தகணன் சார். சார் வணக்கம் சார். ரமேஷ் சுகந்தி. சார் இப்போ ரமேஷ் சார் சார் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சார் இப்ப நிறைய பேர் வந்து ஆசிரியர்கள் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. டவுட் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கேட்க சொல்லியிருந்தோம். ஆனா நம்ம டைம் கிட்டத்தட்ட வந்து சார் வந்து 2.5 மணி நேரமா உட்காந்துருக்காங்க இந்த மீட்டிங்ல. ஆமா ஆமா. சரி சீக்கிரமா டவுட் கேட்கறவங்க சீக்கிரமா கேட்டு முடிச்சிருங்க சார். பேசுறதுன்னா பேசுங்க மேடம். சார் இன்னைக்கு உண்டான கிளாஸ் வீடியோ இருக்குமாங்க சார்? அவைலபிளா இருக்குமா யூடியூப்ல? இருக்கும் மேடம் இருக்கும். நாங்க யூடியூப்ல வந்து நாங்க வந்து இது பண்ண பிறகு நாங்க சொல்றோம் மேடம். லிங்க் ஏன்னா நாங்க வந்து நாளைக்கு குரூப்ல. சண்டேன்றனால நாங்க சர்ச்சுக்கு போயிருவோம். அட்டன் பண்ண முடியாது. சோ அந்த கிளாஸ மிஸ் பண்ற மாதிரி தோணுது. அதான் சோ மேடம் நாங்க அதுக்கு ஏதாவது ரெக்கார்டிங் வந்து போட்டிருக்கோம் மேடம். நாங்க ரெடி பண்ணி யூடியூப்ல வந்து நாங்க அப்டேட் பண்ணிடுவீங்க. ரமேஷ் சார் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஹலோ பேசுங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் கேக்குது பேசலாம் சார். கேட்கலாம் பேசுங்க. சார் வணக்கம். என் பேர் சேகருங்க சார். ஆனமலை பிளாக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். கேக்குது சார். சார் இந்த கொரோனா டைம்ல கொடுத்த நீங்க ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ இந்த 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 ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க சார். ஏன்னா ஏற்கனவே ஹைடெக் லேப்ல இந்த ஜிபிடி யூஸ் பண்ணி ஏஐ டெக்னாலஜில எப்படி வீடியோ கிரியேஷன்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அப்ப நாங்க நிறைய பண்ணி பார்த்தோம். அதுல அந்த வீடியோ எடிட்டரு அதெல்லாம் வந்து எங்களால பண்ண தெரியல. ஆனா இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். நான் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஜூன்ல வந்து எங்க கிளாஸ்ல எங்க ஸ்கூல்ல யூஸ் பயன்படுத்துவோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதுதான் சார் தேவை நமக்கு. ஆசிரியர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். இதை வகுப்பறையிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் சார். இது ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க சார். கண்டிப்பாக நாங்க எல்லா டீச்சர்ஸையும் கலந்துக்க சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட நான் ஹைடெக் லேப்ல மற்ற எல்லா டீச்சர்ஸ்க்கும் இதை வந்து திரும்ப ஒரு தடவை சொல்லி அவங்கள வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண வைப்பேங்க சார். நான் என் பேர் சேகருங்க சார். ஆனமலை பிளாக்குங்க சார். ஓகே சார். அரசு உயர்நிலைப்பள்ளி பெத்தநாயக்கனூர். ஓ ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். வெல்கம் சார். ஓகே சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இருக்கேங்க சார். செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க சார். ஓகே சார் சார். இன்னைக்கு ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குங்க சார். அனந்தகண்ணன் சாருக்கு கிரேட் தேங்க்ஸ். சார் தேங்க்ஸ் சார். சார் நான் வந்து முதல்ல உங்களுக்கு தான் சார் நன்றிகள் சொல்லணும். ரமேஷ் சார், கருணிதாஸ் சார், மனோகர் சார், நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து மற்ற ஆசிரியர்களுக்கு பகிர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்ப அடுத்த செஷன்லாம் எடுக்கிறவங்களுக்கு கண்டென்ட் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்க வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டீங்க. மிக்க மிக்க நன்றிங்க சார். டீச்சர்ஸ் டிஜிட்டல் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கேட்க குரூப்ல கிளியர் சொல்லுங்க பண்ணிக்கலாம் சார். சார் ஆனந்தகண்ணன் சார். ஆனந்தகண்ணன் சார் மிக்க நன்றி. அருமையான ஒரு வகுப்பினை கொடுத்துருக்கீங்க. முதல் thank you so வகுப்பு much, sir. நிறைய பேர் வந்து அடுத்து என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கீங்க. கட்டாயம் இந்த ஒரு வார காலமும் இந்த டீம்ஸ் விட்டு இந்த குரூப் விட்டு எல்லாரும் குரூப்புக்குள்ளதான் இருப்பாங்க. அருமையான sir. வகுப்பு. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். க்ளோஸ் பண்ணிடுறோம். சார் எண்ட் மீட்டிங் ஓகே சார். கொடுத்துருங்க தேங்க்யூ சார். மனோகர் சார். எண்ட் மீட்டிங் கொடுத்துருங்க. எண்ட் மீட்டிங் கொடுத்துருங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ.